நீரைகள் பொம்மோடவள் பூரி கப்பிய கரி மோகன் அடி பேசி கட்டிடம் அடி அவர் புத்தியில் உரைவார் கற்பகமென வீணை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் மாறன் மகன் மற்பொரு தீரள் போய மதையானை மத்தளவயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேன் உத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதழ் முற்படை எழுதியோனே முப்புறம் எரி செய்த அச்சுவனுரை ரதம் அச்சது போட்டி செய்த அதி தீரா துயரது கொடு சுத்திரம் அடிபடும் அப்போ நமதனிடையமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனம் அருள் பெருமா என்றாய் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈத்தனை ஆள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலியர்கோன் பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுவிசை கல்விதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி பாடி திறனாவுலர் வந்தண்டர் பதம் போற்றி ஓடிமடி திருவாரூரர் திருத்தாள் போற்றி. வல்ல சிவகாமிபாளுடன் ஐய வல்ல வைத்தியநாசாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் ஸ்ரீபுரம் என்னும் திருவாரூர் தியாகராஜ பெருமான் லீலையில் இன்று குபேரனுக்கு செல்வம் வைத்த லீலை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் அடியார்களும் கொட்டியுள்ளது. நாம் எப்போதும் ஒரு பாடலை சிந்தித்து விட்டு சென்றோம். அதன் அடிப்படையில் என்று சோலையில் வண்டினங்கள் சுரும்போடு இசை முரள சூழ்ந்த ஆலையின் வெம்புகை போய் முகில் தோயும் ஆரூரில் பாலொடு நெய் தயிரும் பயின்று ஆடும் பரமேட்டி பாதம் காலையும் மாலையும் போய் பணிதல் கருமமே என்று மிக அருமையாக சொல்கின்றார் நமது ஞான சம்பந்தம். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், சோலையில் வண்டினங்கள் சுரும்போடு இசை முரள. எங்க திரு ஆரூர்ல வண்டினங்கள் எல்லாம் அங்கே எந்த நேரமும் ரீங்காரம் விட்டு கொண்டே இருக்கும். அங்கே சோலைகளும் சாலைகளும் மிக அற்புதமாக விளங்கி தோன்றும். அங்கே சென்ற பாட்டிலேயே பார்த்தோம், நம்ம அந்த மாட மாளிகையெல்லாம் விண்ணளவு உயர்ந்து இருக்கும் என்றெல்லாம் பார்த்தோம். இப்போ அந்த சோலைகளை பற்றி, அங்கே இருக்கக்கூடிய சுரும்பு வண்டினங்களை பற்றி, அதை இசை பயின்று கொண்டே இருக்கின்றது. அந்த வண்டினுடைய கானங்கள் எல்லாம் ஆரூரில் இசைத்து கொண்டே இருக்கின்றது. எப்படி இசைத்து கொண்டே இருக்கு? சிவபெருமானுடைய போலை பாடிக்கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. மாணிக்காசர் அவரும் ஒரு தூது மாதிரி சொன்னார். கோத்தும்பிங்கிற வண்டை வச்சு தினைத்தனை உள்ளது ஒரு பூவில் தேன் உண்ணாதே நினைந்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்தெழும் பொழுநக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கு சென்றுவதாய் கோத்தும்பி அப்படின்னு மாணிக்காச பெருமான் இந்த வண்டுக்கு தூது சொன்னார். வண்டே, நீ ஒவ்வொரு பூலையும் போய் நீ தேனை உறிஞ்சி, ஒரு சொட்டு கூட இருக்காது, அந்த தேனை நீ உறிஞ்சி நீ சேகரிக்க கொண்டு நீ படுற பாடு. நான் ஒரு தேன் சொல்றேன், அதை நினைச்சா இனிக்கும், கண்டா இனிக்கும், அதை பத்தி பேசுனா இனிக்கும், எப்போதும் இனிக்கும் அப்படின்னு. யாரு அந்த தேன்? என்ன தேனு? சிவபெருமான். தினைத்தனை உள்ளது ஒரு பூவியில் தேன் உண்ணாதே அது நினைந்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும். சிவபெருமானை பத்தி பேசுனா தேனா சாமியை நினைச்சா இன்பம், அவரை கண்டா இன்பம். நம்ம கண்ணால எத்தனை தீவினைகளை பார்த்துருக்கோமோ அது முழுவதையும் சாமியை பார்த்துக்கிட்டே இருந்தாதான் அந்த வினை தீராது. செல்போன்ல தகாத எத்தனையோ இது பார்க்குறாங்கல்ல, அந்த வினையெல்லாம் போகணும் அப்படின்னா சாமியை அதிக நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். கண்ணால் செய்யக்கூடிய தீவினைகளை நீங்குவதற்கு சிவபெருமான அதிக நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கும். காதால கெட்டதை நிறைய கேட்டிருந்தீங்க அப்படின்னா சிவபெருமான் போல நிறைய கேட்கணும், அப்படின்னா அந்த வினைகள் போகும். அது மாதிரி வாயால வாழ்த்திக்கிட்டே இருக்கணும்.
எத்தனை பேரை வாயால வஞ்சமோ அந்த வினைகள்லாம் தீரணும்னா சாமியை வாழ்த்து நாமங்களை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்னா நமக்கு துன்பம் வராது. இந்த மாதிரி எத்தனை பேர் கையால் அடிச்சோமோ, எத்தனை பிறவியில போய் நம்ம அடிச்சோமோ அந்த வினையெல்லாம் நீங்கிறதுக்கு இறைவனை கையால கூப்பி போகணும். காலால எத்தனை பேர் உதைச்சோமோ அத்தனை அந்த வினைகள்லாம் நீங்குவதற்கு காலால இறைவன் திருக்கோயில வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி செய்தால்தான் நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கும், நீங்காது. அப்ப அந்த கருவிகரணங்கள் முழுவதையும் நாம் இறைவனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்றுதான் திருஅங்க மாலை பாடினார். அப்ப சொன்ன அலைய நீ வணங்காய் கண்கால் காண்பீங்களோ செவிகால் காண்பீங்களோ மூக்கிய நீங்களாய் வாயை வாழ்த்து கண்டாய் ஆக்க யார் பயனன் கையால் கூப்பி தொழில் கால்களால் பயனன் கடைசி உற்றார் ஆறுள்ளவரோ வந்து முடிச்சிட்டார். கடைசி யாரும் வரமாட்டாங்க, எல்லாம் அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர். நமக்கு இருக்கக்கூடிய குழந்தை குட்டிகள்லாம் நாம் செய்த வினைக்கு தகுந்தவாறு வந்தவர்கள். ஒரு காலத்துல எல்லாருமே நம்மளை விட்டு போயிடுவாங்க, யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நம்ம நினைக்க வேண்டியதான் என் பிள்ளைகள், என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள்னு சொல்ல வேண்டியதான். ஆனா எல்லாம் வினை வயசுலாம் வந்து அந்த வழியை பார்த்துட்டு போயிடுவாங்க, யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. தாய் பேச்சுன்னு பிள்ளை போப்புற கிடையாது, பிள்ளை பேச்சுன்னு தாய் போப்புற கிடையாது, கணவர் போயிட்டாரேன்னு மனைவி போப்புற கிடையாது, மனைவி போயிட்டாங்களேன்னு சொல்லி கணவர் போப்புற கிடையாது. எல்லாம் ஒரு நிலை வரைக்கும் தான். ஆனா கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பது சிவபெருமான் ஒருவர் தான். உற்றார் ஆறுலரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனெல்லாம் நமக்கு உற்றார். அப்படி இது சொல்றாரு. அதை கண்டா இனிக்கும், அதை பத்தி பேசினா இனிக்கும், எப்போதும் சிவபெருமானை பத்தி பேச 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 பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளேன்ட்டு யார் சொல்றா? அப்ப சொல்ற பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். அறியானே அந்தனதம் சிந்தையானே அருமறையின் நகத்தானே அணுவையாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொலியை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்ற சிவபெருமானை பத்தி தினசரி பேசிக்கிட்டே இருக்கும். இவன் நீங்க சொப்படி பேசுறீங்க, நாங்க எப்படி பேசுறது அப்படிங்க, நீங்க நமச்சிவாயத்தை நான் இல்லைன்றது தினசரி சொன்னாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படி சோலைகள் வண்டு இனங்கள் சுரும்போடு இசை உரல அந்த அறிவுகாரங்களுக்கு இசை வாசி சுவாமியை போற்றி பாடிக்கிறது எங்க திருவாரூர்ல. அப்படி எல்லாம் சூழ்ந்த ஆலை பக்கத்திலே கரும்பு ஆலைகள்லாம் இருக்கான். என்னால சூழ்ந்த ஆலையின் வெம்புகை போய் அந்த ஆலையில சர்க்கரை ஆலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புகை வெளியில போகும்போதுங்க அது போய் விண்ண போய் தொடுதான், முகிலை போய் தொடுகின்றது. அப்படி சூழ்ந்த சர்க்கரை ஆலைகள் எல்லாம் சூழ்ந்த திருவாரூரில், பண்டிதங்கள் எல்லாம் சூழ்ந்த திருவாரூரில், அப்பேற்பட்ட திருவாரூர் அப்படிங்கிறது. அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. காண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் மனம் போந்தாய் கடலடி பூண்டு கொண்டொழிந்தேன் புறம்போயினால் அறையோ ஈண்டு மாடங்கள் நீண்ட மாளிகை போல் எழுகொடி வானிலம் மதி தீண்டி வந்துலவும் திருவாரூரம் வாணி அப்படின்னு அப்ப சாமின்னு சொல்றாரு. பேர்பட்ட திருவாரூர். அந்த பிள்ளைகளை கொஞ்சம் சத்தமிடாம வச்சுங்க. அப்படி விண்ணளவு உயர்ந்த மாளிகைகள் எல்லாம் இருக்கின்ற திருவாரூர். அங்கே பக்தி பெருகுகின்ற திருவாரூர். ஒவ்வொருத்தரும் சாமி மேல கொண்ட பக்தியின் காரணமாக தன்னையே மறந்துடுவாங்க அந்த ஆரூர்ல. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை ஆரூர் கேட்டால் பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானால் அன்னையும் அத்தனையும் அன்றை நீத்தால் அகன்றால் அகலிடத்தால் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்று சொல்வதற்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது திருவாரூர். அந்த பெருமான் மேல காதல் கொண்ட எத்தனையோ அடியார்கள் எல்லாம் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பா சொன்னாரு சுந்தரம் சாமிகள் சென்னை அப்பேற்பட்ட திரு ஆரூர். ஆரூரானை மறக்கலும் மாவேன்னாரு சுந்தரம் சாமி. மறக்கவே முடியாது பெருமானை. சுந்தரம் சாமி அப்படியே வந்தார். அங்க அடியார் திருக்கூட்டத்துல எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. எந்த இருப்பதும் ஆரூர் அவர் என்னையும் ஆழ்வாரோ கேளு அப்படின்னு. எந்த இருப்பதும் திரு ஆரூர்ல இருக்கு, அவர் என்னையும் கொஞ்சம் ஆட்கொள்வாரா, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அடியார் பெருமக்களே அப்படின்னாரு சுந்தரம் சாமி. சாமி ஆட்கொள்ளாம விட்டுருவாரா?
எப்பேற்பட்ட தவத்தை உடையவர் சுந்தரமசாமி. மேருமலையிலும் தவம் செய்தவர் சுந்தரமசாமி. எந்த நேரம் திருவாரூர் பெருமான் மேல கொண்ட காதலின் காரணமாக சாமி அவரை ஆட்கொண்டு அவரை பதியம் பாட வச்சார். தில்லைவாழ் அந்தனதும் அடியாருக்கும் அடியேன் என்று பதியத்தை எடுத்து கொடுத்து பதியத்தை பாட சொன்னார் சிவபெருமான். எல்லாமே சிவபெருமானுடைய திருவருளால தான் எல்லாமே நடக்குது. அந்த ஆலையினுடைய பெண் புகையெல்லாம் போய் முகில் தோயும் ஆரூரில் அங்க சாமி இப்படிதான் பாலொடு நெய் தயிர் பயின்று ஆடும் பரமேட்டி பாதம். சாமி அங்க வந்து பால் நெய் தயிர்லாம் ஆட்டி அங்க அபிஷேகம் செய்யறாங்களாம். யாருக்கு? திருவாரூர் ஆவடுதுறையிலையும் சுந்தரம் சாமி பாடுவார். பான நாடரே வழித்துணை மருந்தே மாசில்லா மணியே மறைபொருளே ஏரமா எயிரேறும் ஆணையும் எலும்பும் ஈடு தாங்கிய மார்பு உடையோனே தேன் நெய் பால் தயிர் ஆட்டு உகந்தானே தேவனே திரு ஆவடுதுறையில் ஆணையே என அஞ்சல் என்றாருளாய் ஆறு எனக்கு உறவு அமரர்கள் ஏறே அப்படின்னு சுந்தரம் சாமியிலும் சொல்றாரு. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த தேன் நெய் பால் தயிர் எல்லா பாட்டிலையுமே வருது. அப்போ இந்த அபிஷேகத்தை கண்டிப்பா நாம் என்ன செய்யணும்? பண்ணியே ஆகணும். தேன் நெய் பால் தயிர் நெய் தேன் இது பண்ணியாகும். இதுக்கு மந்திரம் சொல்லிதான் சாமிக்கு நாம அபிஷேகம் பண்ணணும். அப்படி கடையில இருந்து பாலை வாங்கி அப்படியே அபிஷேகம் பண்ணிடக்கூடாது. அதுக்கு மந்திரங்கள் சொல்லணும். பாலுக்கு ஓம் கிருதாய நம, தயிருக்கு வந்து ஓம் சரஸ்தே நமக, அப்புறம் நெய்க்கு வந்து ஓம் சிகாய நமக, அடுத்து வந்து தேனுக்கு வந்து ஓம் கவசாய நம, சந்தனத்துக்கு வந்து ஓம் அஸ்திராய நம அப்படின்னு மந்திரத்தை சொல்லி சட்டசம்காரம் வந்து மந்திர வச்சு மகாமுத்திர காமித்து மந்திரம் சொல்லி தான் சாமிக்கு எடுத்து என்ன செய்யணும்? அபிஷேகம்லாம் பண்ணணும். அது மாதிரி பொடிகள்லாம் அபிஷேகம் பண்ணணும்லமா, பொடி மஞ்சள் பொடி திரவிய பொடி இதுக்கெல்லாம் மந்திரங்கள் இருக்கு. சிவ காயத்ரி மந்திரம் ஓம் காம்தன் மகேசாய வகை வாக்குசித்தாய தீமிக்கு தன்னோ சிவ பிரசோதயாத் அப்படின்னு மந்திரத்தை சொல்லி ஒவ்வொன்றுக்கும் அபிஷேகம் பண்ணணும். மாப்பொடி மஞ்சள் பொடி திரவிய பொடி வில்வப்பொடி நாவல் பொடி அது மாதிரி அருகம்புல் பொடி. அருகம்புல் டெய்லி உங்களால் பறிக்க முடியாது. அருகம்புல் பொடியை வாங்கி வீட்டில் வச்சுட்டு அதை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்யணும். அருகம்புல் இல்லாத பூஜை அரை பூஜை, வெல்வம் இல்லாத பூஜை வெறும் பூஜை அப்படின்னு கணக்கு. தினசரி ஒரு வில்வமாவது சாமிக்கு வைக்கணும். இல்லையா ஒரு அருகம்புல்லாவது எனக்கு அது கூட முடியலைங்க அப்படின்னா பூ கண்டிப்பாக சாத்திடணும். சரிதானே? பூ இல்லாத பட்சத்துக்கு இலை சாத்தணும். இது எல்லாமே சாத்தினா ரொம்ப சிறப்பு. சாமிக்கு வில்வம் அருகம்புல் புஷ்பம் எல்லாம் சாத்தினா ரொம்ப சிறப்பு. வில்வம் கிடைக்காத பட்சத்தில் ஒரு இலையாவது இறைச்சிக்கணும் சாமிக்கு வைத்து நம்ம வழிபாடு செய்யணும். யாவருக்கும் இறைவருக்கு ஓர் பச்சிலை வைத்து நாம வழிபாடு செய்யணும். இப்படிலாம் செஞ்சா என்ன ஆகும்னா, முதல்ல சாமி மகிழ்வார் ஒன்று, ரெண்டாவது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். சாமி அபிஷேகம் செய்யும் போது நம்மளறியாமலே அவர் மேல ஒரு காதல் வரும். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்வின் யார் மேல? சிவபெருமான் மேல. அப்ப அபிஷேகம்லாம் செய்யும் போது நம்மளே அறியாம அவர் மேல நமக்கு நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை கலலடி தொழுதுயினல்லால் ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆள்குழி வட்டழுந்து வேனுக்கு உயுமாறொன்று அருளி செய்ய போனகாந்தன் தளியுளீரே அப்படின்னு யார் வர்றா? தேன் நெய் பால் தயிர் ஆட்டுகந்தானே. அதே மாதிரி அவரும் சொல்றாரு, பல இடங்கள்ல வந்து நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசணி செய்ய விட்டார். அப்போ நித்தலும் இந்த பூசைய நாம செய்யணும். யாருக்கு பண்ணிடுச்சா? நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசணி செய்ய. அதுலயும் இந்த தேன் அபிஷேகம் பண்ண வச்சுக்கோங்க, நம்ம சுகமா இருக்கலாம். சாமிக்கு தேன் அபிஷேகம்லாம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு மன நிம்மதி கிடைக்கும். சாமிக்கு தேனால் அபிஷேகம் செய்தால் மன நிம்மதி. இந்த குழந்தை பிறக்காதவங்களுக்குலாம் தேன் வாங்கி கொடுத்தாங்கன்னா குழந்தை பிறக்கும். தேன் அபிஷேகம் செய்யலாம். அது மாதிரி ஒற்றுமை இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க தேன் வாங்கி கொடுத்தாங்கன்னா
குடும்ப தம்பதிகள் ஒன்று சேர்ந்துருவாங்க. தேன்ல அவ்வளவு சிறப்பு. இப்போ வந்து எது ஒரிஜினல் தேன்னு தெரியல, எல்லா தேனும் கலப்படமாக. சரி, அப்படி பாலோடு நெய் தயிர் பயின்று ஆடும் பரவேற்றி பாதம் காலையும் மாலையும் போய் பணிதல் கருமமே. அப்ப சாமி எப்பெல்லாம் போய் பணியணும்? காலையிலையும் மாலையிலையும் போய் பணிதல் நமக்கு நித்தல் கடமை. கருமமே அப்படின்றது நமக்கு நித்தல் கடமை. சுவாமியை போய் வழிபாடு செய்யணும். கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போகணும், நித்தலும் கோயிலுக்கு போகணும், வழிபாடு செய்யணும். நித்தலும் போய் இறைவனும் அது நமக்கு கருமம் அப்படின்னே சொல்றாரு. காலையும் மாலையும் போய் துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே ஐந்தெழுத்து ஓதின் அரண் கலருக்கு அன்பு அது ஆகும் அப்படின்னு அப்ப சமயம் சொல்றேன். அப்ப காலையும் மாலையும் போய் நாம பெருமானை போய் பணிய வேண்டும் அப்படின்னு இந்த பாட்டுல அழகா சொல்றாரு. சோலை வண்டி இனங்கள் சுடும்போடி இசைமுறையில சுழ்ந்த ஆலையின் வெம் புகை போய் முகில் தோயும் ஆரூரில் பாலொடு நெய் தயிரும் பயின்று ஆடும் பரமேட்டி பாதத்தை காலையும் மாலையும் போய் பணிதல் கருமமே அப்படின்னு யார் சொல்றான்? ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. அப்ப காலையும் மாலையும் போய் பெருமானை நாம வழிபாடு செய்யணும். சிலர் பார்த்தீங்கன்னா பூஜை எடுத்தவங்க காலையில ஒரு தடவை பார்த்தாச்சு, சாமியை பூஜை பண்ணியாச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுறக்கூடாது. மாலையிலேயும் அனுஷ்டானங்கள் பண்ணணும், பண்ணாதான் சிறப்பு. சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடும். குபேரனுக்கு செல்வம் அளித்த லீலை. பரமேஸ்வரனுடைய திவ்ய லீலைகளினால் எவ்விதமான இடையூறும் நேரிடாமல் சாதுக்க செய்யும் தவமும் யோகமும் நிறைவேறி வந்தன. சிவபெருமான வழிபாடு பண்ணாதான் யோகம் தியானம் எல்லாமே நிறைவேறுமே தவிர, அந்த தவம்லாம் கூடுமே தவிர, சிவபெருமானை நினைக்காம எந்த தவமும் யோகமும் கைகூடாது. சிவப்பிரியன் எனும் ஒரு யோகியானவர் தம் எதிரே குபேரன் தோன்றும் வரையில் யோகம் செய்வதாக உறுதி செய்து கொண்டு கங்கை கரையில் ஒரு ஆசிரமத்தில் நியமத்துடன் 12 ஆண்டு வரையில் ஒரு அற்புத யோகத்தை செய்து வந்தார். சிவபெருமானை நோக்கி செய்யல, யாரை நோக்கி? குபேரன் நோக்கி தவம் செய்யலாம். சிவப்பிரியன் என்கின்ற ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் உண்ணுதல், கிருஷ்ணபட்ச அஷ்டமி நவமி ஏகாதசி சதுர்த்தசி அமாவாசை என்னும் இவ்வித நாட்கள் முழுவதும் உபவாசம் இருத்தல். அன்னைக்கு கூட சாப்பிட்றதே இல்லை முக்கியமான காலங்கள்ல. அதுவே என்னாச்சு, பிறகு பட்சத்தில் 5 நாட்கள் உபவாசம் இருத்தல், பிறகு மாதத்துக்கு 5 நாட்கள் உபவாசம் இருத்தல். இப்படி இருக்க உணவை சுருக்கிக்கிட்டே வரணும். இப்ப நம்மளால உணவை சுருக்க முடியுதா? அது இந்த கலியுகத்துல நீங்க ஒண்ணு காலையில டிஃபன் சாப்பிட்டே ஆகணுங்க, மதியம் கரெக்டா சாப்பாடு இருந்தே ஆகணுங்க, இரவு என்னால சாப்பிடாம இருக்கவே முடியாது. எந்த நேரமும் சாப்பாடை பத்தியே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம். அதை நம்மளால விடவே முடியாது. அப்படி உபவாசம் வந்து எப்படின்னா, முதல்ல உள்ளம் தெளிவடைய வேண்டும் என்றால் உடல் வந்து ஒத்துழைக்கணும். உடல் ஒத்துழைத்தாலும் உள்ளம் தூய்மை அடையும், இல்லைன்னா தூய்மை அடையாது. அப்ப இந்த உடல் சுத்தமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? உபவாசம் இருக்கணும். உபவாசம் இருந்தா தான் நமக்கு என்ன உண்டாகும்? நாம வழிபாட்டுல நிலைச்சி இருக்க முடியும். உள்ளம், அதுக்கப்புறம் உடம்பு, அதுக்கப்புறம் உணர்வு, சாமி மேல உள்ள உணர்வு, அப்பதான் வரும், இல்லைன்னா வராது. அப்ப உபவாசம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, உண்ணா நோன்பு இருக்கிறது வந்து சிறந்தது. உண்ணா நோன்பு அல்ல. இந்த விரதம் என்பது என்ன அப்படின்னா, இறைவனுக்கு அருகில் கொண்டு செல்வதுதான் விரதம். சாமிக்கு பக்கத்துல அவங்கள கொண்டு செல்லும் விரதம்லாம் இருந்தா ரொம்ப சிறப்பு. சிலவர் பார்த்தீங்கன்னா, நான் ஒருவேளை அதை பெருமையாவே சொல்லுவாங்க, காலையில் ஒருவேளை நான் சாப்பிட்றதே இல்லைங்க, அது விரதமா? இல்லை. சரி, முக்கியமான காலங்களில் விரதம் இருக்காங்களா, அந்த ஒரு வேளை மட்டும் சாப்பிடாம இருக்காங்க, மீதி 2 வேளை சாப்பிட்றாங்களா, அதுவும் விரதம் கிடையாது. ஒரு வேளை தான் சாப்பிட்றாங்க விரத காலத்துல. இன்னொன்னுன்னா, முக்கியமா சொல்லப்படுவது என்னன்னா, நாம வந்து இல்லறத்தான் 2 முறை தான் சாப்பிடணும், 3 முறை சாப்பிடக்கூடாது. யோகிகள் வந்து 1 முறை சாப்பிடுவாங்க. இன்னைக்கு 12 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா அது உச்சி காலத்துல தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு 12 மணிக்கு சாப்பிட்றாங்க, நாளைக்கு 12 மணி தான் சாப்பாடை பத்தியே நினைப்பாங்க. அது வரைக்கும் தவம் தான் செய்வாங்க. யாரு? யோகி. போகிங்கிறவங்க 2 முறை சாப்பிடுவாங்க. அது நாம
இல்லறத்தான் வந்து போகி. நாம 2 முறை தான் சாப்பிடணும், காலையிலையும் மாலையிலையும். அதுக்கப்புறம் ரோகின்னு இருக்காங்க, அவங்க 3 வேளை சாப்பிடுவாங்க. இப்ப நாமெல்லாம் அந்த லிஸ்ட்ல தான் இருக்கோம். 3 வேளை. என்னால 3 வேளை சாப்பிடாம இருக்கவே முடியல. காலை அந்த 3 மணி நேரம் கழிச்சிருச்சுன்னா வயிறு கொண்டாங்குது. எத்தனை அண்டா கொடுத்தாலும் இது கொண்டாங்குது இந்த வயிறு. 3 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா காலையில 10 மணிக்கு 10 மணிக்கே 8 மணிக்கே சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, 3 மணி நேரம் கழிச்சு அது வயிறு ஒரு வழி கொண்டாங்க. சீக்கிரம் கொண்டா, எதை கொண்டு வர போற அப்படிங்கும். சில பேர் பசிச்சதுன்னா, வேலை பார்க்குறவங்க பசிச்சதுன்னா என்ன செய்வாங்க, ஒரு பிஸ்கட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டு தண்ணியை குடிப்பாங்க. சில பேர் அதுவும் இல்லாதவங்க, அது கூட வாங்குறதுக்கு முடியாதவங்க என்ன செய்வாங்க, தண்ணியை குடிச்சுக்கிட்டே விரதம் இருப்பாங்க. சாப்பிடாம யாராலும் என்ன செய்ய முடியாது. அதுலேயும் சாப்பிடாம கூட ஓரளவுக்கு இருந்துருவாங்க. தண்ணி குடிக்காம யாராலும் இருக்க முடியாது. இந்த சஷ்டி விரதம் 6 நாள் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, அப்படி விரதம் இருப்பாங்க சஷ்டி விரதம் இருக்கிறவங்களாம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டே விரதம் இருப்பாங்க, சாப்பிடாம 6 நாளும் சஷ்டியில போய் நீர் ஆகாரம் கூட இல்லாம சாப்பிடும். இந்த அடியன் போடுற ஆளுகள்லாம் விரதங்கிற பேர்ல நிறைய தண்ணி டீ குடிச்சுக்கிட்டே விரதம். ரெண்டாவது, அந்த விரதம் இருக்கும்போது சாமியோட சிந்தனை நமக்கு வரணும். வாங்க சார், ஏன்னா நீங்க மட்டும் வருகிறீர்கள், வீட்டில் இருக்காங்களா? சரி சார். அப்ப விரத காலத்துல வந்து நாம மனத்தை வந்து என்ன செய்யணும், இறைவன் பாதத்துல நாம செலுத்தணும். விரத காலத்துல நாம இறைவன் வாழ் நம்மளுடைய மனத்தெல்லாம் செலுத்தணும், அதுதான் விரதம். அந்த நேரத்துல வேற எந்த சிந்தனையும் இல்லாம விடிந்ததுமே வெந்நீட்டை அணிந்து, எப்படி சொல்றாங்க, காலைல எழுந்திரிச்சதுமே குளிச்சுட்டு வெந்நீட்டை அணிந்து பஞ்சாட்சர ஜபம் செய்து விரத காலத்துல அதிகாலை குளிச்சு பஞ்சாட்சர ஜபம் செய்து வெந்நீர் ஆடி சந்தியாவந்தனம் செய்து, அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, விரதம் இருக்கிறவங்க காலையில ஒரு அடியார், அதாவது எப்படி அடியார்னா ஒரு தம்பதியான அடியார், ஒரு கணவன் மனைவி சேர்ந்த அடியாரை அழைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களுக்கு அமுது படைக்க வேண்டும். விரதம் இருக்கிறவங்க என்ன செய்யணும், ஒரு அடியாராக இருக்கக்கூடிய தம்பதியரை இல்லத்துக்கு வரவழைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களுக்கு அமுது செய்விக்க வேண்டும் விரதம் இருக்கும்போது. அப்படிதான் அது பூர்த்தி ஆகும். அப்படி அல்லாதவர்கள், அப்படி என்னால் முடியலங்க அப்படிங்கிறவங்க சாமி திருக்கோயிலுக்கு போய் சென்று சிவபெருமானை வழிபாடு செய்து சாமிக்கு அபிஷேகம் ஆராதனைகள்லாம் செய்து, அது எப்படிப்பட்ட ஆராதனைனா, அதாவது பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து, சாமிக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து, அதுக்கப்புறம் அர்ச்சனை செய்து சுவாமிக்கு அமுது நைவேத்தியம் செய்து அந்த அமுதத்தை எடுத்து அடியார்களுக்கு கொடுக்கணும். இது செய்யணும். சாமி கண்டிப்பா என்ன அபிஷேகம் பண்ணணும், பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யணும். இந்த தம்பதியரை வரவழைத்து கொடுக்க முடியாதவர்கள் சாமிக்கு திருக்கோயிலுக்கு போய் சென்று பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து அது மட்டும் இல்லாமல் அமுது வேற கொடுத்து நம்ம அந்த மடப்பள்ளியில் செய்ய சொல்லி அமுது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த நைவேத்தியத்தை வாங்கி கொண்டு வந்து யாரு கொடுக்கணும், அடியார்களுக்கு கொடுக்கணும். அந்த பிரசாதத்தை நீங்களும் சாப்பிட்டுக்கலாம், பிறருக்கும் கொடுக்கணும், நீங்களும் அதை சாப்பிடணும். இதுதான் விரத காலத்துல நாம கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இது. அது மட்டும் இல்லாம விரத நேரத்துல ஒரு வேளை தான் உபவாசம் இருக்குன்னு சொல்லிட்டேன், ஒரு வேளை தான் சாப்பிடணும். ஒன்று உச்சி பொழுது உண்ணுதல், இல்லைன்னா இரவு மட்டும் உண்ணுதல், இல்லைன்னா அன்று முழுதும் உண்ணாமல் இருத்தல், இல்லைன்னா அன்று முழுதும் உறங்காமல் இருத்தல், அதுக்கப்புறம் அன்று முழுவதும் 4 யாமமும் சிவ பூஜை செய்தல். இதெல்லாம் விரத காலத்துல செய்யணும். இது நம்மளால முடியுமா? இது 5ல் ஏதாவது ஒண்ணு முடியுங்கள? ஒண்ணு, எனக்கு இந்த மதியம் சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்கீங்க, நான் அதையே எடுத்துக்கிறேன். ஆனா மதியம் சாப்பிட்டா என்ன பிரச்சனை வருதுன்னா, நைட்டு கொண்டாடுது. அதுக்கு ஒரேடியா பல்ல கடிச்சுக்கிட்டு நைட்டு வரைக்கும் இருந்துட்டு அடியெல்லாம் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இரவு தான் சாப்பிடுவேன். இரவுன்னா தோணமடி, இல்லைன்னா மதியம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இரவு கேட்டு. சரி, அவங்கவுங்க எது முடியுமோ
அந்த விரதத்தை கடைபிடிச்சுக்கிறது. சரி, என்ன சொன்னேன்? முதல்ல உச்சி பொழுது உண்ணுதல் 12 மணிக்கு இல்லைன்னா 12 to 1க்குள்ள உணவு எடுத்துக்கணும். ரெண்டாவது இரவு மட்டும் உண்ணுதல், அன்று முழுதும் உண்ணாமல் இருத்தல். இது என்னால முடியவே முடியாதுங்க. இது என்னால சாப்பிட மட்டும் உண்ணாமல் இருத்தல், அன்று முழுதும் உறங்காமல் இருத்தல். சிவா சொற்பொழிவு சொல்லியிருக்காரு, உறங்காம இருக்க சொல்லியிருக்காரு. உறங்காம வந்துட்டு டிவி பார்க்க கூடாது, அது குற்றம். விரத காலத்துல வந்து முடிக்க சொல்லியிருக்காரு சிவா. அதனால நான் பாட்டு விடிய விடிய டிவி பார்ப்பேன் அப்படின்னு பார்க்காதீங்க தயவுசெய்து. அன்று முழுவதும் சிவ சம்பந்தமா இருக்கும். நீங்க விரத காலத்துல வந்து உங்க எண்ணம் முழுவதும் சாமிகிட்ட கொண்டு செலுத்தணும், ஜபம் அதிகமா செய்யணும், திருமறைகள் நிறைய பாடணும், திருக்கோயிலுக்கு வரணும், வழிபாடு செய்யணும், அடியார்களோடு இணங்கணும், சொற்பொழிவு கேட்கணும். இந்த மாதிரி எல்லாம் சிவ சம்பந்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும் விரத காலத்துல. அப்படின்னாதான் சிவன் மேல அன்பு வரும், காதல் வரும். எனக்கு வரமாட்டேங்கி அப்படின்னா அருளாளர்கள் சொன்னதை கடைபிடிச்சாதானே அன்பு வரும், இல்லைன்னா எப்படி வரும் சொல்லுங்க பாப்போம். சொன்னதை கடைபிடிக்கணும்ல. அப்படி இத முடியாதவங்க, எதை முடியாதவங்க? தம்பதியரை வரவழைத்து அவருக்கு பாத பூஜை செய்து அமுது கொடுக்க முடியாதவர்கள் திருக்கோயிலுக்கு போய் சென்று பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த நைவேத்தியத்தை எடுத்து ஒரு சிவனடியார்களுக்கு என்ன செய்யணும்? கொடுத்து அதுக்கப்புறம் நாம உண்ண வேண்டும். அது மாதிரி பாத்தீங்கன்னா விரத நேரத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு வந்து நம்ம எப்படின்னா கோள்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட நிலையில இருக்கும். சிவராத்திரி காலத்துல நம்ம விரதம் இருக்கும்போது கோள்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட நிலையில இருக்கும்போது இரவு வந்து அன்னைக்கு பூரா விழித்திருப்பீங்களா? அப்படி விழித்திருக்கும் போது இப்படி குருவி உட்காரக்கூடாது சிவராத்திரி காலத்துல. அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்படி நல்ல முதுகு தண்டை நேர நிமிர்த்தி வச்சுதான் உட்காந்து நம்ம வழிபாடு செய்யணுமா. திருக்கோயிலுக்கு போனாலும் சரி, உங்க வீட்டுல இருந்து நீங்க சிவ பூஜை பண்ணாலும் சரி, இப்படி நேரம் இருந்தாதான் முதுகு தண்டு எப்படி இருக்கும்? நேரம் இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வயசானவங்க பாத்தீங்கன்னா அப்படி குறுகிறாங்கல்ல. என்ன காரணம்னா ஆரம்பத்திலே அந்த லேசை விட்டதுனால அந்த முதுகு தண்டு அப்படியே வளைஞ்சி நேரம் நிமிராம அப்படியே குனி. நிறைய வயசானவங்கலாம் பாத்தீங்கன்னா அப்படி கூனியே தான் வருவாங்க. சிலர் முன்னாடி உள்ள பாட்டிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் குறுகியே வருவாங்க. ஏன்னா அவங்க அப்படியே உட்காந்து பழகுறதுனால காலப்போக்குல அது குறுகிடும். முதுகு தண்டு எப்படி இருக்குமா? நேர் நிலையில தக்க வைத்து அப்படி நேர தக்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்ம எழுச்சி உண்டாகும் அப்படின்னு விஞ்ஞான முறையில் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்படி உட்காந்து நாம திருக்கோயில வழிபாடு செய்யும் போது இப்படி நேர நிவர்த்து முதுகு தண்டு நேரம் இருக்கும். அப்படி உட்காந்து நாம என்ன செய்யணும்? இறைவனை வழிபாடு செய்யணும் இரவு முழுவதும். இப்ப நீங்க முற்றுவதே படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விடிய நீங்க முற்றுவதல் படுறீங்க, அந்நேரம் இப்படி நேரம் உட்காந்துதான் என்ன செய்யுமா? முற்றுவதல் பண்ணணும். முதுகு தண்டு நேரம் இருக்கணும் அந்த இரவு முழுவதும் விழித்திருக்கும் போது. ரெண்டாவது, மாசி மகத்தன்று நம்ம விரதம் இருப்போம் பார்த்தீங்களா? அப்போ விரதம் இருக்கும்போது என்ன ஆகும்னா ஈர்ப்பு தன்மை அங்கே அதிகமாக இருக்குமா மாசி மகத்தன்று. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா காந்த சக்தி அதிகமாக நீர்நிலையில் காணப்படுகின்றதனால் அந்த நேரத்தில் நாம நீராடும் போது ரொம்ப உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும். அந்த மாசி மகத்தன்று நம்ம விரதம் இருக்கும்போது நீர்நிலைகள்ல காந்த சக்தி அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, புதிய காற்று எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த காந்த சக்தினா அந்த இதோட கலக்கும் போது நம்ம அந்த நேரத்துல நீராடும் போது நமக்கு உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை தரும். அந்த மாதிரி நேரத்துல மாசி மகத்தன்று நம்ம இந்த நீர்நிலையில் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம எளிமையாக என்ன செய்யறோம்? வீட்டுல தண்ணியை குடிச்சிடும். நம்ம நூல்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆற்றில் நீராடுவது சிறப்புன்னு சொல்லியிருக்கு. ஆற்றில் நீராடுதல், அதுக்கப்புறம் குளத்தில் நீராடுதல். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் எதுனா ஆறு தான். ரெண்டாவது குளம். நீங்க எதுல போய்க்கீங்க? இந்த ஆறு குளம்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, சவர் பார்த்து ஆன் பண்ணோமா அது பாட்டு முழுவுதா அப்படி. எத்தனை வீட்டுல சவர் பார்த்துருக்கு சொல்லுங்க பார்ப்போம். கைத்துங்க. 1 2 சவர் பார்த்து நீங்க சவர் பார்த்தானா? இது கையை தூக்க மாட்டேங்க சொல்லிக்க மாட்டேன். சரி, சவர் பாத்துல குளிக்க கூடாதுன்னு தான் சொல்றாங்க. தெரியல. பிள்ளைய குளிப்பாங்க. சரி சரி. என்னன்னா அதுல அந்த பிளாஸ்டிக் எல்லாம் வச்சிருக்காங்களா? பிளாஸ்டிக் இந்த இதெல்லாம் வச்சிருக்காங்களா? முடி சீக்கிரம் போயிருது அதுல குளிக்கிறவங்களுக்கு முடி. சரி, அது தெரிஞ்சுட்டு சரி இருக்கட்டும். இரண்டாவது, நீர்நிலைகள்ல அது மாதிரி அருவிகள்ல இந்த மாதிரி இடத்துலதான் குளிக்கணும்.
குடும்ப அளவுக்கு ஃபர்ஸ்ட் உழைக்கிறது வந்து ஆற்றில் குளிப்பது சிறப்புன்னு, காவிரியிலையோ இல்லை கங்கையிலையோ போய் நீராடுவது ரொம்ப சிறப்பு. எங்க போய் குளிச்சாலும் சரி, குளிக்கும் போது யாரை நினைக்கணும்? சிவபெருமானு நினைக்கணும். கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன் பொங்கு கங்கை குமரித்துறை ஆடிலன் எங்கும் ஈசன் எனாதவருக்கு இல்லையே அப்படின்னு கூட யார் சொல்றா? அப்போ சாமி சொல்றாரு, நீ எங்க போய் குளிச்சாலும், நான் போய் கங்கையில போய் குளிச்சேங்க அப்படியா, நான் போய் காவிரியில குளிச்சீங்க, இந்த 3 கடல் சேர்ந்து பாருங்க, முக்கடல், அந்த கன்னியாகுமரியில போய் முங்கி முங்கி எந்திரிச்சிட்டு வந்தேங்க அப்படியா, அங்க போய் சிவபெருமானை நினைச்சீங்களா? அதுதாங்க நான் மறந்துட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. எங்க குளிச்சு பயனலாம்? கங்கையில குளிச்சாலும் காவிரியில குளிச்சாலும் சாமி நினை உள்ளன்போடு நினைந்து நாம என்ன செய்யணும்? சிவபெருமான வழிபாடு செய்யணும். அப்படின்னாதான் அது பயன் தரும். அதே மாதிரி விரதங்கள் வந்து எத்தனை விரதங்கள் இருக்குன்னா, அஷ்ட விரதங்கள் இருக்கு. நம்ம சிவ வழிபாட்டுல அஷ்ட விரதங்கள் 8. 1 தலையாய விரதமாக விளங்கக்கூடிய சோமவார விரதம். இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவவிரதங்களை நாம எதை கடைபிடிக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்துக்கணும். முதல் அஷ்ட விரதங்களை முதல்ல என்னது? சோமவார விரதம். அந்த சோமவார விரதம் எப்போ அப்படின்னா, ஒவ்வொரு வருஷத்துலயும் கார்த்திகை மாசம் 4 சோமவாரம் வருதா, அந்த நேரத்துல இருக்கணும் சோமவார விரதம். இப்போ சொன்னேன்ல, உங்களுக்கு ஆப்ஷன் சொன்னேன்ல, உச்சி பொழுது உண்ணுதல், இரவு மட்டும் உண்ணுதல், அன்று பொழுது உண்ணாமல் இருத்தல், அன்று பொழுது உறங்காமல் இருத்தல், அன்று பொழுது 4 யாமம் சிவபூஜை செய்தல். இதை கடைபிடிக்கணும். சோமவார விரதத்திலாம் கடைபிடிக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான விரதம், தலையாய விரதம். என்ன இதனுடைய சிறப்பு அப்படின்னா, பிறவி அறுபடும். சோமவார விரதம் யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன உண்டாகும்? பிறவி வராது. வருஷத்துக்கு ஒருக்கா இந்த கார்த்திகை மாசம் வரக்கூடிய சோமவாரத்துல விரதம் இருப்பது சிறப்பு. 2வது மாசத்துக்கு ஒருக்கா இருக்கலாம். இல்லைன்னா வாரம் வாரம் இருக்கக்கூடிய சோமவாரம் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாரம் மறக்காது. எது? அந்த கார்த்திகை சோமவாரம் மறக்காது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா நேற்று திங்கக்கிழமை எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு என்ன செய்வீங்க? அந்த சோமவாரத்தை விட்டுருவீங்க. அதனால ஒவ்வொரு வாரமும் இருந்துட்டீங்கன்னா அது வாட்டு எந்த சோமவாரமா இருந்தாலும் அந்த கார்த்திகை சோமவாரம் எல்லாத்தையும் கடந்து நீங்க போய்கிட்டே இருக்கலாம். அதனால ஒவ்வொரு வாரமும் இருப்பது ரொம்ப. ரெண்டாவது விரத காலத்துல 4 பேருக்கு தானம் தர்மம் செய்யணும். அது ரொம்ப முக்கியம். தானம் தர்மம் செய்யணும், இறை சம்பந்தமா இருக்கணும், இறை சம்பந்தத்தோடு தான் இருக்கணும், வேற எந்த சிந்தனையும் நமக்கு வரக்கூடாது. 2வது விரதம் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? கார்த்திகை சோமவாரம். 2வது விரதம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாசம் இருக்கக்கூடிய பௌர்ணமி. கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப விசேஷம். அது வந்து உமா மகேஸ்வர விரதம்னே பேரு. அம்பாளோட விரதம் உமா மகேஸ்வர விரதம், சாமிக்குரிய விரதம். அது வந்து கார்த்திகை பௌர்ணமி என்று. அடுத்து 3வது விரதம் வந்து மார்கழி திருவாதிரை. திருவாதிரை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் மதியம் சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் மதியம் தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு நாள் முழுவதும் உபவாசம் இருக்கணும். மதியத்தில் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாமிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் சேகரித்து, மாப்பொடி, மஞ்சள் திரவியப்பொடி, இந்த பொடிகள்லாம் சேகரித்து எங்கெங்கே போய் இலைகள்லாம் பறிக்கணுமோ பறிச்சுட்டு வந்து பூக்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஆயிரும்? நேரம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை எப்போ ஆரம்பிப்பீங்க? இரவு 8 மணிக்கு ஆரம்பிப்பீங்க. காலையில் எத்தனை மணிக்கு முடியும்? 5, 6 மணிக்கு முடியும். ஆனா உபவாசம் இருக்கிற நேரத்துல தான் பாத்தீங்கன்னா கோயில்ல பிரசாதம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் வாங்கி இரவு முழுவதும் பாத்தீங்கன்னா, காலையில கோயில்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு டப்பாவா பூரா பிரசாதம் விநியோகிச்ச அந்த அட்டையா இருக்கும், அந்த தாளா இருக்கும், அந்த இலையா இருக்கும். ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த அந்த நேரத்துல ரொம்ப உபவாசம் இருக்கும். சிவராத்திரி காலத்துல அன்னைக்கு ஒவ்வொரு நேரத்துலயும் பிரசாதம் வந்துகிட்டே இருக்கா. முதல் காலத்துல புளியோதரை வந்துருது, 2வது காலத்துல தயிர் சாதம் வந்துருது, 3வது காலத்துல ஒவ்வொருத்தரும் போட்டு கொண்டு வந்துட்டே இருக்க. ஆமா, முதல் காலத்துல சக்கரை பொங்கல் போட்டுருவாங்க. ஏன்னா முதல்ல இனிப்புல ஆரம்பிக்கணும்னு. அதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். பிரசாதத்தை வாங்கி வச்சுக்கிட்டு காலையில் நீங்க வந்து சாமிக்கு போய் திருக்கோயிலுக்குலாம் போய் உங்க நித்திய கடனை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உணவு உட்கொள்வீங்க பார்த்தீங்கன்னா, அப்பதான் அந்த பிரசாதத்தெல்லாம் வச்சு நீங்க சாப்பிடுவாங்க. அதுக்காக கழிக்கக்கூடாது. அதை எடுத்துட்டு வாங்கிட்டு போய் நீங்க உணவு உட்கொள்ளும் போது அதை நீங்க சாப்பிடணும். அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது. விரத காலத்துல நாம அதை வாங்கி வச்சுக்கணும். மார்கழி திரு ஆதிரை. ஆதிரைக்கு
திருவாதிரைக்கு ஒரு வாக்கு அழின்னு எழுதியிருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வாய் களின்னு ஆகிட்டாங்க, ஒரு வாக்கு களி. உண்மையிலே அவர் என்ன செஞ்சாராம், அவிர்ந்த சடை வேந்தருக்கு சிவபெருமான் அவிழ்ந்த அவிலை. அவிழ்ந்த அவில்னா என்ன அர்த்தம், வெந்த சோறு பழைய சோறு. அவிழ்ந்த அவிலை அவிழ்ந்த துணியில் அவிழ்த்து அவிழ்ந்த சடை வேந்தனாருக்கு இவர் என்ன செஞ்சாராம், அவிழ்ந்த சடை வேந்தனாருக்கு இவர் கொடுத்ததுனால அது இன்னமுதும் ஆயிடுச்சான். யாருக்கு, சிவபெருமானுக்கு. அவிழ்ந்த அவிலை அவிழ்ந்த துணியில் அவிழ்த்து அதை எது சாமிக்கு அவிழ்ந்த சடை வேந்தனாருக்கு கொடுக்க அது இன்னமுதமும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் திருவந்தியால சொல்றாரு. அப்ப உண்மையிலே சாமி எதை சாப்பிட்டாருன்னா வெந்த சோறு பழைய சோறு தான் சாப்பிட்ருக்காரு. ஆனா நாம என்ன சொல்றோம், களி தான் சாப்பிட்டாருன்னு சொல்றோம். அப்ப அது என்ன எப்படி வச்சுட்டாங்கன்னா, காலப்போக்கில் அதை வெந்த சோறை வந்து களி ஆக்கிட்டாங்க. ஆக்கி திருவாதிரைக்கு ஒரு வாக்கு அழிங்கிறத ஒரு வாக்கு களின்னே மாறிட்டாங்க. ஒரு வாக்கு அழிக்கணும், அன்னைக்கு இங்க ஒரு நல்ல வார்த்தைய சொல்லணும் அப்படின்னு உள்ளத. அதுலயும் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வாய் களியாவது அன்னைக்கு வேணுங்க அப்படிவாங்க திருவாதிரைக்கு. அது கடையில பட்டையில மாத்தி, தம்பி நீங்க எல்லாம் கோயிலுக்கு போவீங்க, ஒரு வாய் களியை வாங்கிட்டு வந்துருங்க அப்படிம்பாங்க. அதுக்காக நிறைய வாங்கிட்டு போயிருவேன். வர்றவங்களுக்கு பூரா அப்படியே ஒரு கரண்டி எடுத்து கொடுத்துருங்க. கடையில ஆமா அப்படி ஆகிட்டாங்க. காலப்பக்கம் எல்லாம் வந்துருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா தைப்பூசம், சூழ விரதம் பேரு. தைப்பூசம் அன்னைக்கு விரதம் இருப்பது, இதெல்லாம் சிவவிரதங்கள் 8. அடுத்து வந்து மாசி மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம். அது மாதிரி பங்குனி உத்திரம் கல்யாண விரதம், சாமிக்குரிய கல்யாண விரதம். பார்வதி பரமேஸ்வரர் திருக்கல்யாணம் அந்த பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருப்பது. அப்புறம் வைகாசி அஷ்டமி அன்னைக்கு ரிஷப விரதம்னு பேரு. வைகத்தை அஷ்டமி நம்ம ஐயர்லாம் இலையில உருண்டு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு விரதம். அது ரொம்ப சிறப்புடையது அந்த விரதம். ஆமா, உணவு உண்டு அது அவங்களுக்கு. நமக்கு வந்து நம்ம அன்னைக்கு விரதம் இருந்தால் ரொம்ப சிறப்பு, வைகாசி அஷ்டமி அன்னைக்கு. அதே மாதிரி ஐப்பசி அமாவாசை, அதாவது கேதார கௌரி விரதம் பேர். அம்பாள் வந்து இடப்பாகத்தை பெற்ற விரதம் இருந்து பூஜை செய்து சிவபெருமானை கேதாரத்துல நோக்கி அம்பாள் தவம் செய்து இடப்பாகத்தை பெற்ற நாள் கேதார கௌரி விரதம். அதாவது என்னைக்கு, தீபாவளி அன்னைக்கு நம்ம மகாவிரதம்னே பேரு. அன்னைக்குதான் நம்ம சுத்தமா சாப்பிடக்கூடாது. நம்ம அன்னைக்குதான் கட்டுன்னு காலையில் உளுந்தோட ரெடி ஆயிடுச்சா, சாம்பாரோட ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு கேட்கும். அதுலேயும் காலையில ஸ்வீட்டு முக்கியமா வச்சுட்டியாப்பா அப்படிமா வீட்டுல. எல்லாம் அன்னைக்கு பூரா இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடணும் போலவே இருக்கும். ஆனா அன்னைக்கு விரதம் இருந்தால் ரொம்ப சிறப்பு. இரவு மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அன்னைக்கு, இல்லை மதியம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அந்த தீபாவளி அன்னைக்கு மட்டும் என்னுடைய கொள்கையை நான் மாத்திக்கிறேன். மற்ற நேரம் நான் இரவு மட்டும் சாப்பிடுறேன். அந்த தீபாவளி அன்னைக்கு மதியம் ஒரு வெட்டிக்கிறேன்னு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அன்னைக்கு வந்து விரதம் எடுத்தா ரொம்ப சிறப்பு. நம்ம நூல்களை சொல்றோம், கடைபிடிக்கிறது உங்களுடைய விருப்பம். 8 விரதம் எழுதிச்சிட்டீங்களா சார்? என்னென்ன விரதம் சொல்லுங்க. கார்த்திகை சோமவாரம் விரதம், கார்த்திகை பௌர்ணமி, மார்கழி திருவாதிரை, தைப்பூசம், மகா சிவராத்திரி, அப்புறம் பங்குனி உத்திரம், வைகாசி அஷ்டமி, ஐப்பசி அமாவாசை. ஏன்னா இந்த விரதம்லாம் இருக்கும்போது சாமியை உள்ளன் போல இருந்து வழிபாடு செய்யணும். அப்படின்னாதான் அதுக்கு பலன். இது அவங்களுக்கு ஏதோ சொற்பொழிவு சொன்னாங்க, இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுருவோன்னு மட்டும் தயவு செய்து விட்டுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை கடைபிடிப்பதற்கு உண்டான முயற்சிகளை நாம் என்ன செய்யணும், எடுக்கணும். சரி, இப்போ நம்ம கதைக்கு வரும். அப்ப இவன் வந்து என்ன பண்றான், அந்த சிவப்பிரியன் என்பவன் ஒவ்வொரு நாளைக்கு உணவை சுவைக்கிட்டே வரான். பிறகு மாதத்துக்கு 5 நாட்கள் உபவாசம், பிறகு மாதத்துக்கு 2 நாட்கள் உண்ணுதல், பிறகு மாதத்துக்கு 1 நாள் உண்ணுதல், 3 மாதங்களுக்கு 1 நாள் உண்ணுதல். 1 மாதத்துக்கு உண்ணவே கடைசி 2 மாதம் 3 மாதம் அப்ப ஒரு தடவை தான் உண்றது. மற்ற நேரம் சாப்பிட்றதே கிடையாது. யாரு, இந்த சிவப்பிரியன். யாரை நோக்கி தவம் செய்யறான்? குபேரனை நோக்கி தவம் செய்யறான். அப்படி நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாள், அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 1 நாள் உண்ண ஆரம்பிச்சிட்டான்.
இப்படி கடின நியமங்களை முதலில் அணித்து கொண்டு பஞ்சேந்திரியங்களை வென்று பரமேஸ்வரனுடைய பாத கமலங்களை தியானித்துக் கொண்டு பிறகு மூச்சை அடக்கி மகா கடினமான யோகத்தை அந்த சிவப்பிரிய யோகி செய்து வந்தார். மூச்சு அடக்கி அந்த சொன்னேன்ல உங்ககிட்ட பிராணாயாமம் செய்து மனத்தை ஒருநிலைப்படுத்தினோம்னா எப்பேற்பட்ட சாமியும் முன்னாடி வந்து காட்சி அளிப்பாங்க. அந்த அளவுக்கு மனத்தை அடக்கிறது, அதாவது பிராணாயாமம் செய்வது. பிராணாயாமம் என்பது 1:4:2 என்கின்ற அடிப்படையில் ஒரு மந்திரத்தை உள்ளே இழுத்து 4 மந்திரத்தை உள்ளே நிப்பாட்டி 2 மந்திரத்தை வெளியே விடுதல். முதல்ல நாம் விடும்போது இடது நாசி வழியாக விட்டு அதுக்கப்புறம் கும்பகம் பண்ணி அப்புறம் வலது நாசி வழியாக விடுறது, அப்புறம் வலது நாசி வழியாக உள்ளே இழுத்து கும்பகம் பண்ணி இடது நாசி வழியாக விடுறது. எந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலும் நாம் பிராணாயாமம் செய்யும் போது முதலில் இடது நாசி வழியாகத்தான் முதலில் மூச்சை இழுக்க வேண்டும், மறந்துடக்கூடாது. முதல்ல இழுக்கும் போது இடது நாசி வழியாக தான். சில பேர் இது தெரியாம அன்னைக்கு ஒரு ஆள் அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மூச்சை இழுன்னு அடைஞ்சி திடீர்னு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு? இல்லை மூச்சு இழுத்து பார்த்தேன், திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாரு. எதுவுமே தெரியாம செய்யாதீங்க, நீங்களும் ஒரு இது செய்யாதீங்க. யார்ட்டையும் தக்க குருவிடம் கேட்டுதான் என்ன செய்யணும். இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் யார்ட்டு கேட்கணும்? குருநாதர்கிட்ட கேட்டுதான் செய்யணும். நாமளா இஷ்டத்துக்கு ஏதோ போட்டிருக்குன்னு நிறுத்தக்கூடாது. கரெக்டா திருமூலர் சொன்ன மாதிரி 1:4:2 இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டணும். 1 வந்து 2 ஆகணும், 4 வந்து 8, 4 வந்து 4 மடங்கு எவ்வளவு ஆச்சு? 16 மந்திரம் சொல்லணும். அதுக்கப்புறம் இங்க 2 மந்திரம் வெளியிட்டோமா, 2 வந்து 4 ஆகணும். அப்படி இங்க 4 8 ஆகணும், 8 அங்க வந்து 64 ஆகணும், இங்க வந்து 16 ஆகணும். இப்படி மூச்சை நிப்பாட்டி அந்த மூச்சை நிப்பாட்டு நேரத்துல சுவாமி நினைச்சிட்டோம்னா உங்க மனமானது வெளியில போகவே போகாது, புறத்தை நோக்கி போகவே போகாது. ஞானிகளும் அப்படிதான் அடக்கி இருக்காங்க. காட்டுலாம் போய் தவம் செய்யற காரணம் என்னன்னா அதை மூச்சை நிப்பாட்டி அடக்கி இறைவனை தியானிக்கும் போது அவங்களுக்கு உலக வாசமே இருக்காது. உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்திலகும் அளவெறுப்பும் எல்லாம் தந்தாழ்வை சொக்கநாதாங்கிற நிலையில அவங்க இருப்பாங்க. யாரு? ஞானிகள் எல்லாம். இப்ப நாமளும் இருக்கலாம், இல்லறத்துல இருந்துகிட்டு இருக்கலாம். ஆனா அதுக்குண்டான சூழ்நிலைகள் நமக்கு வாய்க்க மாட்டேங்குது. அதுக்கு தக்க குருவிடம் போய் சென்று அதை கேட்டு தெரிந்து கொண்டு நாம மூச்சு பயிற்சி பண்ணலாம். சரி, யோகம் செய்வதன் மூல காரணத்தை அறியாத சில செல்வத்தை ஒழித்து உலக இன்பத்தை துறந்த இந்த துறவி குபேரனை குறித்து ஏன் இப்படி கடினமான யோகம் போயிட்டான்னு ஆளாளுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. யாரும் அந்த சிவப்பிரியனை பார்த்து. சில யோகத்தையும் தியானத்தையும் ஈசன் விசேஷமாக செலுத்துவாராயின் மேன்மையான பதவிகளையும் சிவ சாகித்யத்தையும் இவர் அடையலாமே. சிவருமான நோக்கி செஞ்சாலும் மேன்மையான நிலையை அடையலாமே. இப்படி குபேரனை நோக்கி தவம் செய்யறாங்க அப்படின்னு அப்படி ஒரு சில பேர் பேசுறாங்க. யார? அந்த சிவப்பிரியன். சில மனக்கருத்தை நாம் அறிய முடியாது என்று தவோதண்டர்களும் வியப்பை அளிக்கக்கூடிய அற்புத யோகத்தை அவர் நடத்தி வருகையில் ஒரு நாள் அவருடைய யோகத்தையும் தியானம் முதலியவற்றை அறிந்து சந்தோஷம் அடைந்த குபேரன் வித்யாதரர் கிண்ணறர் முதலானவர்கள் சூழ ஒரு விமானத்தில் ஏறிக்கொண்டு சிவப்பிரிய யோகியின் முன்னே தோன்றி, யோகீஸ்வரரே, உமது பக்தியும் யோகத்தையும் சிறப்பையும் கண்டு மகிழ்ந்தேன் அப்படின்னு யாருக்கு முன்னாடி காட்சி கொடுக்குறாரு? குபேரரு அந்த சிவப்பிரியனுக்கு முன்னாடி. இப்ப இந்த அளவுக்கு நீ பக்தி செலுத்துறியே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு யாரு கேட்கிறா? குபேரரு கேட்குற. அது பார்த்தீங்கன்னா பேர்பட்ட செல்வத்தை உடையவர் யாரு? குபேரர். இப்ப அவருக்கே என்ன நிலைமை ஆகுதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். புஷ்பவானத்தில் கந்தர்வரால் தொழப்பட்டு தனது கண்முன் தோன்றும் குபேரனை கண்டு மகிழ்ந்த யோகேஸ்வரர் அவரை பணிந்து துதித்து, உடனே அவர் காட்சி கொடுத்ததுமே அவரை பணிந்து துதித்து அவரை வழிபாடு செய்து, வடதிசைக்கு அதிபதியே அழகேசா, அவர் நகரமே அழகேச நகர்னு பேரு. யாரு? குபேரர் இருக்கக்கூடிய நகருக்கு அழகேசர். இந்திரன் இருக்கக்கூடிய நகருக்கு அம்பிகாபதி. இது சொர்க்கலோகம்பாங்க. அது மாதிரி அமராவதி, சாரி அமராவதின்னு பேரு. அது மாதிரி பிரம்மா இருக்கக்கூடிய இடத்துக்கு சத்தியலோகம்னு பேரு. விஷ்ணு இருக்கக்கூடிய இடத்துக்கு வைகுண்டம்னு பேரு. இப்படி ஒவ்வொருத்துக்கும் இருக்கு. இப்ப இவர் இருக்கிற இடத்துக்கு அழகேசபுரம்னு பேரு. யாரு இருக்கிறதுக்கு? குபேரன் இருக்கிறதுக்கு அழகேசபுரம்னு பேரு. இப்படி ஒவ்வொருத்தரும் இருக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்கு. அது மாதிரி சாமி இருக்கிற இடத்துக்கு தான் சிவலோகம்னு பேரு. சாமி அதுலயும் இருப்பாரு, எல்லாத்துலயும் கலந்து இருப்பாரு, அதுக்கு கம்மியா அதை கடந்து இருப்பாரு, எல்லாவற்றையும் கடந்து இருப்பவர் தான் சிவபெருமான். அப்படி நவநிதிக்கு அதிபதியே ராஜராஜ வைச்சரனே என்று கருணை கொண்டு என் விண்ணப்பத்தை கேட்க வேண்டும் என்று இப்ப யார் சொல்றா? அந்த சிவப்பிரியன் அந்த குபேரரை பார்த்து சொல்ற.
மேர்வை வில்லாக வளைத்துக் கொண்டு நம்ம அற்புத சக்தியால் திரிபுர சம்ஹாரம் செய்து ஆரம்பித்தது முதல் இதுவரையில் அர்ச்சகர்களையும் அசுரர்களையும் வதம் செய்த போதிலும் சில மையங்களில் துஷ்ட தேவதைகள் அசுரர்களும் அரக்கர்களும் பூமியில் உள்ள அசுரர்களின் செல்வத்தையும் தேவதைகளையும் தேவதையினுடைய செல்வத்தையும் 4 வர்ணத்தாருடைய செல்வத்தையும் அழித்து நாசம் செய்திருக்கின்றார். அப்ப அந்த திரிபுர சம்ஹாரங்கள்லாம் எண்ணில்லாத அசுரர்கள்லாம் அந்த எல்லாவற்றையும் கைப்பற்றினாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து சொல்றாரு. சொல்லி சாமி இப்ப அசுரர்கள்லாம் அழிச்சாரு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அசுரர்லாம் அழிச்சாருல்ல, அந்த அசுரர்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் தேவாலயம் இப்போது செல்வப்பெருக்கே இல்லாமல் ஆகிவிட்டது. இப்ப திருவாரூர்ல எங்கேயுமே செல்வப்பெருக்கு இல்லாமல் ஆகிவிட்டது. எல்லா அசுரர்களும் எல்லாம் வந்து ஒரு வழி பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு நகரம் முழுவதும் எந்த ஒரு செல்வமும் இல்லாத நிலையில இருக்கு. அதனாலதான் உங்களை நோக்கி நான் தவம் செஞ்சேன் அப்படின்னா. அப்ப நல்லா தான் செஞ்சிருக்கான் குபேரன். இப்ப சிவபெருமான் நினைச்சாலும் சாமி கொடுத்துருவாரு. ஆனா இதுக்கு அதிபதினு யாருன்னு பார்த்து அவன் என்ன பண்ணியிருக்கான், குபேரன் நோக்கி தவம் செஞ்சிருக்கான். கொஞ்சம் விவரமான ஆளுதான் போலது. ஆனா அவனுக்கு தெரியல சிவபெருமான் எல்லாம் கொடுப்பாருங்கிறது அவனுக்கு தெரியல. குபேரருக்கு யாரு தான் கொடுக்கா, சிவபெருமான் தான் கொடுக்காரு. இந்த விவரம் யாருக்கு தெரியல, சிவபிரியனுக்கு தெரியும். குபேரர் இப்படி அண்ணாந்து வாங்கின மாதிரி இருப்பாரு, சிவபெருமான் அப்படி கொடுத்த மாதிரி இருப்பாரு. பார்த்துருக்கீங்களா ஐஸ்வர்யேஸ்வர் படம் பார்த்துருக்கீங்களா, அதுல சிவபெருமான் கொடுத்த மாதிரி இருப்பார். எல்லாத்துக்கும் கொடுப்பது எல்லாம் தரும் கான் பெருந்துறையில் மேய பெரும் கருணையால் மருந்துருவாய் என் மனத்தை வந்து என்று சொல்வதற்காக சுவாமி எல்லாம் தருவார். உண்மையிலே நீங்க முழு அன்போட நீங்க சுவாமி கிட்ட ஒன்று இருந்தீங்கன்னா உங்களுக்கு தராம அவர் வேற யாருக்கு கொடுக்க போறாரு சொல்லுங்க. நமக்கு மன நிம்மதி உண்டாகும். சாமியோட நீங்க ஒன்றிட்டீங்கன்னா உங்க மன நிம்மதியா இருக்கும். எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தாலும் நமக்கே தெரியாம அது போயிடும். நல்லவர்கள்லாம் நம்ம கூட வந்து பழகுவாங்க. இப்படி எல்லா நலன்களும் நமக்கு உண்டாகும். சாமியோட நீங்க ஒன்றணும். உங்க எண்ணம் முழுவதும் சாமி கிட்ட கொண்டு போய் செலுத்தணும். அதுலதான் இருக்கு விஷயம். அப்படி செலுத்திட்டீங்கன்னா சாமி என்ன பண்ணுவாரு, எல்லாம் தரும் கான் பெருந்துறையில் மேய பெரும் கருணையாளன் மருந்துருவாய் என் மனத்தே வந்து இன்றெனக்கு அருளி எழுகடிந்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேங்கிற அளவுக்கு நாம சுவாமிய நினைந்து கொண்டே இருக்க வேண்டும். அவனை நினைக்க நினைக்க இன்பம், அவரை மறக்க மறக்க நமக்கு துன்பம். நம்ம நினைப்பதும் மறப்பதும் யாரு கையில் இருக்கு, நம்ம கையில். அதுக்கு சுவாமிகிட்ட வேண்டும், பெருமானே உன்னை நான் நினைக்கும்படி எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று சிவபெருமானிடம் விண்ணப்பம் செய்தால் சாமி தன்னை நினைக்குமாறு செய்வார். அதுதான் நீங்க கோயிலுக்கு வரீங்க. கோயிலுக்கு எதுக்கு வரீங்க, சும்மா தரிசனம் மட்டும் கிடையாது. தரிசனம் பண்ணும்போதே சாமி மேல அன்பு வரணும்னு கேட்டா சாமி கண்டிப்பாக நமக்கு தந்துடுவார். அவன் மேல நன்றி சொல்வதற்காக வரோம். ஒண்ணு, ஏன்னா அந்த உடம்பு கொடுத்த இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும் திருக்கோயில்ல. ஒண்ணு. ரெண்டாவது, அவன் மேல நமக்கு அன்பு வரணும். அதை நம்ம சாமி கிட்ட வரமாக கேட்கணும். எத்தனையோ பேர் என்னென்ன வரமோ கேட்கறாங்கல்ல, அதெல்லாம் வரமில்ல. அவன் மேல அன்பு வருவதுதான் உண்மையான வரம். புரிஞ்சிச்சா? சரி. அப்படி அவர் வந்து காட்சி கொடுத்ததும், பெருமானே எங்க செல்வப்பெருக்கே இல்லை, ஜனங்கள் எல்லோரும் வறுமையில் துன்புறுகிறார்கள். சில வருஷங்களுக்கு முன்பு நான் பூப்ரச ரசினம் செய்து திரும்புகையில் செல்வம் இல்லாமல் ஜனங்களும் மன்னர்களும் கஷ்டப்படுவதில் நேரை கண்டு நொந்தேன். ஆகையால் நீர் என் மீது தயவு செய்து பூலகம் எங்கும் உமது நவநிதியின் நோக்கும் வரவலும் உண்டாகும்படி அருள் புரிய வேண்டும். இந்த பூலகம் முழுவதும் உங்களுடைய நவநிதிகள் எல்லாம் அள்ளி தெளிக்கணும் அப்படின்னு கேட்கிறான். யார்கிட்ட? குபேரர்கிட்ட கேட்க. உடனே நீ சொல்லுபடி நான் செஞ்சிருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி, நீ விரும்பியவாறே உலகத்துக்கு சிறந்த செல்வம் அளித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, சிவபிரியரும் தமது ஜென்மத்துக்கு பயன் உண்டாயிற்று என்று மகிழ்ந்து திவ்ய தேச யாத்திரை செய்யலானான். அதுக்கப்புறம் அவன் திவ்ய யாத்திரைக்கு அந்த சிவபிரியன் செல்ல ஆரம்பிச்சிட்டான். அழகாபுரியை அடைந்த குபேரன், அழகேஸ்வரம் அழகாபுரிலாம் எல்லாம் ஒண்ணுதான். குபேரன் பிரதோஷ மையத்தில் கைலாசபதியாகிய பார்வதி பாகனை பணிந்து பூமி எங்கும் செல்வம் பெருகும்படி நவநீதிகளை அவைகளின் அதிபதியான தேவைகளும் உலகெங்கும் அவ்வாறே செல்வத்தை வர்ஷித்தார்கள். மறுநாள்கள் விழித்தெழுந்த ஜனங்கள் யாவரும் திடீரென்று பாருங்க. இப்ப இவருக்கு குபேரனுக்கு செல்வம் கொடுக்கணும்னா கூட யார்கிட்ட கேட்டுதான் கொடுக்கணும், கைலாசபதியாகி சிவபெருமான்கிட்ட கேட்டுதான் அவர் கொடுக்க முடியும். இவரா தானா கொடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது, மறந்துடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான இடம். இப்ப யார்கிட்ட கேட்டதான் அவர் கொடுக்குறாரு. எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, நீங்க காளியம்மனை போய் கும்பிட்டாலும் சரி, மாரியம்மனை கும்பிட்டாலும் சரி, இது திருமாலை கும்பிட்டாலும் சரி, எந்த தெய்வமா இருந்தாலும் நேரடியாக அது என்ன செய்ய முடியாது, அருள் செய்ய முடியாது. சிவபெருமானிடமிருந்து அருளை வாங்கிதான் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அப்ப மூலம் யாரு?
யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனாக தான் வருவர். அங்கே சிவபெருமான் அம்மையப்பராகிய சிவபெருமான் தான் வந்து அருள் செய்வார். நீங்க எந்த தெய்வத்தை கொண்டாந்து இப்ப நீங்க எல்லாரும் மாறிட்டீங்க, நீங்க எல்லாம் சிவபெருமான வணங்க ஆரம்பிச்சீங்க. சொல்றேன், இந்த கருத்தை நீங்க வீட்டுல போய் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? சிவபெருமானை தவிர வேற யாரும் கடவுள் கிடையாதுன்னு சொல்லணும். யாதொரு தெய்வம் கொண்டு அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவர். மற்ற தெய்வங்கள் யாவும் பிறக்கும், யாவும் இறக்கும், யாவும் மேல்வினை செய்யும், யாவும் மேல்வினையும் செய்யும். இவை அறிந்து இலாதான் அறிந்து அருள் செய்வான் என்றே என்பது சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் நமக்கு சொல்கின்றது. அதனால சிவபெருமானை தவிர கனவிலும் பிற தெய்வம் நினையாத நிலையில நாம எந்த நிலையிலையும் சாமியை எண்ணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னாதான் நமக்கு என்ன உண்டாகும்? அவன் மேல் நமக்கு அன்பு உண்டாகும். அன்புடையார் எல்லாம் முடியாது. சிவபெருமான் மேல அன்பு வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்க நினைக்கிறதுலாம் நடக்கும். அப்போ நீங்க உணர்வீங்க. சாமி மேல உங்களுக்கு அன்பு வந்துச்சுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்க கண்ணு முன்னாடி நடக்கும். அப்படியா சிவா? இது ஒரு பாணி இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரி ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா, நான் சிவபெருமான் மேல அன்பு செலுத்தி அவ்வளவு ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னு போட்டு தயவு செய்து நினைச்சாய். நிறைய பேர் அது மாதிரிலாம் நினைக்கிறாங்க. யாருக்கும் சிவபெருமான வழிபாடு செய்யற யாரும் என்ன செய்யக்கூடாது, அடுத்தவர்களுக்கு தீங்கு வர வேண்டும் என்று நினைப்பே வரக்கூடாது. மறந்துடணும். எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்தணும். எல்லா உயிருக்கும் எல்லா உயிரிடத்திலும் அன்பு. நீ கொண்டு வரலையோ? ஆமா ஒண்ணு. ஆமா அது மணி 7:30 போகுது. சரிங்களா? நீ 7 மணிக்கு விடுமையுவா? சரி விட்டுதா? சரி சரி. அவங்க கதையில இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க, அதனாலதான். சரி இன்னும் தள்ளி வந்து நீங்க எட்டிட்டு பார்க்க வேண்டாம். அப்ப எது ஒன்னாலும் சாமிகிட்ட கேட்டுதான் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். இப்ப குபேர் யார்ட்ட கேட்டாரு? சாமிகிட்ட கேட்டு செல்வத்தெல்லாம் எங்க மறுநாள் விழித்திருந்த ஜனங்கள் யாவரும் திடீரென்று நம் இருப்பிடங்கள் நிரம்பி இருக்கும் செம்பட்டு, வெண்பட்டு, சித்திரப்பட்டு முதலான வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் சிறந்த ஒளியுள்ள ரத்தன குவியல்களையும் நானாவித தானியங்களையும் பொற்குவியல்களையும் சாதகத்தை அளிக்கும் ஆசனங்களையும் அலங்கார வஸ்துக்களையும் உள்ள உபயோகமான வஸ்துக்களையும் கண்டு ஆச்சரியம் அடைந்தார்கள். மறுநாள் காலையில எல்லாம் முடிச்சு பாக்குறாங்க. எல்லார் வீட்லயும் செல்வம் குமிஞ்சு குமிஞ்சு கிடக்கு. ஏற்கனவே வர வாங்கியிருக்கானா, அவரோட செல்வத்தை வந்து தெளிச்சு விட்டு போயிட்டாரு குபேரர். அஷ்ட ஐஸ்வர்யமுடைய தியாகராஜன் இவ்விதமாக நமக்கு செல்வத்தை வருஷித்திருக்கிறார். அவர் நினைக்கிறாரு தியாகராஜ பெருமான் தான் நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு இந்த ஊர் மக்கள் தான் நினைக்கிறாங்க. மாளிகையில் நடைபெறும் மங்கள சிறப்பும் தேவாலயங்கள் நடைபெறும் திருவிழா சிறப்பும் வான் உலகம் எங்கும் பரவின. வீடுகளிலும் கிராமங்களிலும் நகரங்களிலும் அப்போது செழித்து விளங்கும் செல்வத்தின் மேன்மையை கண்டு பொறாமை கொண்ட குடிலன் என்கின்ற ஒரு அசுரன் மட்டும் இதை பார்த்துக்கிட்டே இருந்தான். ஏடா இப்படி எல்லாரும் நம்ம எப்படி ஆக்கி வச்சிருந்தோம், இப்ப மறுபடியும் நகரம் இப்படி பொன்னால விளங்குதே அப்படின்னு அந்த குடிலங்கிற ஒரு அசுரன் மட்டும் பூலோகத்தில் விதமான மேன்மையை கண்டு பொறாமை கொண்டு நவநிதிகளையும் நான் அழித்து விடுகின்றேன் என்று சபதம் செய்து கொண்டு அழகாபுரியை அடைந்து குபேரன் வசிக்கும் இடத்தில் நிதிகளின் மீது 16 வருஷ காலம் இருக்கக்கூடிய ஒரு விதமான மாயையை ஏவினான். 16 வருஷத்துக்கு அவனுக்கு செல்வமே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு மாயை செலுத்தினானா அந்த குடிலன் என்கின்ற அரசன். யாரு மேல? குபேரன் மேல. அதனால என்ன ஆயிடுச்சு, இவருக்கு செல்வம் கொண்டு ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு? குபேரர். அந்த நிதிகளின் உண்மை வடிவம் மாறி சர்ப்பங்கள் நிறைந்த புற்றுக்களாக குபேரன் கண்களுக்கு தோன்றின. இப்படிப்பட்ட தோட்டத்தினால் தனபதியாகிய குபேரன் துக்க படுக்கையில எந்த நேரமும் அதை நினைச்சே வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு எதை பார்த்தாலும் புத்தா தெரியுது, செல்வமே தெரியல. யாருக்கு? குபேரனுக்கு. அந்த மாதிரி மாயை செய்து வைத்து விட்டான். யாரு? அந்த குடிலன் என்கின்ற அசுரன். அப்படி ஆனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, நாரதர் அவர் முன்னே தோன்றி கட்டளையிடவே குபேரன் திருவாரூரை அடைந்து தியாகராஜ பெருமானை போற்றி நின்றான். இப்ப எங்க வந்துட்டான் அவன்? தியாகராஜ பெருமானை பணிவதற்காக. நாரதர் சொல்ல எல்லா இடத்துலயுமே யாரு சொன்னா? ஒவ்வொரு இடத்துலயும் எல்லா இடத்துலயுமே ஐடியா சொல்றது யாரு?
நாரதர் தான் சொல்லுவார். நாரதர் கழகம் கடைசி எதுல முடியும்? நன்மையிலேயே. இப்ப குபேரர் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சாமி வந்து எல்லா உயிரையும் மோட்சாடைய வைக்க வேண்டும் என்பது சிவபெருமானுடைய. இப்ப ஒவ்வொரு பிரம்மாவும் இறந்து வந்து மறுபடியும் பூமியில வந்து பிறந்து சிவ பூஜை செய்து அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பிரம்மாவோ இல்ல விஷ்ணுவோ மேன்மை அடைவார்கள். அதே மாதிரி இப்ப குபேரனும் மோட்சம் அடையணும்ல. குபேரன் மோட்சம் அடையணுமா வேண்டாமா? அவன் செல்வந்தானாவே இருந்துட்டா அவனுக்கு என்ன இருக்கு? யார்கிட்டையுமே பாத்தீங்கன்னா செல்வம் அதிகமா இருந்தாலும் சிரமம், குறைவா இருந்தாலும் சிரமம். அப்படிதானே? அதாவது இன்பமாவே இருக்க முடியாது இந்த உலகத்துல, துன்பமாகவும் இருக்காது. வேணா பாருங்க, நல்லா நீங்க வாழ்ற வாழ்க்கையில எந்த நேரமும் இன்பமாவும் இருக்க முடியாது, துன்பமாவும் இருக்க முடியும். ரெண்டும் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம வாழ்ற வாழ்க்கையில. நீங்க இப்ப கூட நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் பாருங்க, ஒரு இன்பம் இருக்கும் போதே பின்னாடி ஒரு துன்பம் வரும், துன்பம் இருக்கும் போதே பின்னாடி இன்பம் வரும். நான் அடியில் ஒரு செக் பண்ணி பார்த்தேன். வீட்டுல தங்குன்னு ஆடிக்கிட்டு இருந்தேன் முன்னாடி முன்னாடி பார்ப்போம் இப்ப எப்படி துன்பம் வருதுன்னு பார்ப்போம். திடீர்னு இப்படி வந்து எல்லாம் செலவு முட்டிருச்சு, அடுத்த நிமிஷமே துன்பம். இன்பப்பட்ட அடுத்த நிமிஷமே துன்பம். எப்படி பாருங்க, உடனே அது காட்டிடும். நீங்க உதாரணத்துக்கு அதுக்கப்புறம் இன்னொரு இதுல செக் பண்ணி பார்ப்போம்னு ஒரு திரைப்படத்துல பார்க்கும்போது ஒரு நல்ல நிகழ்ச்சி ஓடிக்கிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா அடுத்த நிமிஷம் சோகமான செய்தி வரும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு பொதுவா நீ எந்த ஒரு நிகழ்ச்சி நீ எடுத்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, ரொம்ப மகிழ்வா இருந்தாங்களா அடுத்த நிமிஷமே துன்பம் இருக்கும். இது நிகழ்ச்சி. அதனாலதான் நம்ம இன்பம் வரும்போது ரொம்ப என்ன செஞ்சிடக்கூடாது, ஆடிடக்கூடாது. துன்பம் வரும்போது ரொம்ப தோண்டு உட்காந்துடவும் கூடாது. எல்லாம் ஈசன் செய்யணும்னு சொல்லி கிடைக்கிறத அனுபவிச்சுக்கிட்டு எல்லாம் பெருமான் தர வந்தது அப்படின்னு கம்முன்னு இருக்கணும். சும்மா தன வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், எதுவும் சும்மா வராது. நாம எதோ செஞ்சிருக்கோம், நமக்கு வருது. எல்லாம் பெருமான் தர வந்ததுன்னு அனுபவிச்சுட்டு நம்ம வாழ்க்கைய நகட்டிக்கிட்டே இருக்கணும். இன்ப துன்பம் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம பிறவி எடுத்துட்டோமே, அப்ப நம்ம அனுபவிச்சுத்தானே ஆகணும். அதே மாதிரிதான் குபேரரா இருந்தாரு. இப்ப குபேரரை பக்குவப்படுத்தணும். சாமி என்ன பண்ணாரு, அப்படி கைலாயத்துல இருந்து கிளம்புனாரு. குபேரர் சாமி நானும் வரேன் அப்படின்னாரு. சரி வாப்பா அப்படின்னாரு. உடனே அவர் 2 பேரும் அப்படியே மேல இருந்து அப்படியே கீழே இறங்கி வந்தாங்க. அவங்க பார்த்த முதல் தளம் திரு கேதாரம். அங்கு நான் போய் சென்று வழிபட்டால் நாம் வினைகளாகும் சேதாரம், அதுவே நமக்கு ஆதாரம். இப்ப ஏற்கனவே அங்கேயே மாதிரி அது வட கேதாரம். இப்ப நம்ம தென்காதாரம்னு ஒரு கோயில் இருக்கு, எங்கன்னு தெரியுதா? இப்ப நாங்க போயிட்டு வந்தோம், திண்ணக்கோணம்னு ஒரு தென் கேதாரம். அங்க ஐயர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு இது பள்ளியறை பூஜை அறை கட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க சாமிக்கு. அதை நாங்கள் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிகிறவு கொடுங்க, எல்லாரும் கட்டாயம் கிடையாது, வாய்ப்பு இருந்தா அதுக்கு கொடுங்க. சரிதானே சார்? அது நம்ம சார்பாக நம்ம அடியாரெல்லாம் போய் சிவத்தூர் அடியாரெல்லாம் போய் செஞ்சு கொடுத்து வரலாம்னு நினைச்சிருக்கோம். முடிஞ்சவங்க கொடுங்க. சரிதானே? தென்கேதாரம் அங்க நம்ம பணியிலையும் இதுலையும் நனைஞ்சு சாமியை பார்த்துட்டு இங்க எளிமையா காட்சி கொடுக்குறாரு இங்க தென்கேதாரத்துல. அப்ப போகும்போது நீ எல்லாமே வாங்க, அந்த கேதாரத்தை போய் நம்ம பார்க்கலாம். சரிதானே? இது முசிறி பக்கத்துல, திருச்சி மாவட்டம் முசிறிக்கு பக்கத்துல. அங்க அப்படி அங்க முதல்ல வழிபட்ட இடம் திரு கேதாரம். அங்க நான் போய் சென்று வழிபட்டால் வினைகளாகும் சேதாரம், அதுவே நமக்கு ஆதாரம் என்று சொல்கின்ற அடிப்படையில் கேதாரம் தரிசனம் பண்ணாங்க. அப்புறம் அங்கிருந்து நேர காசிக்கு சென்றார்கள். இப்படி ஒவ்வொரு தலமாக சென்று வழிபாடு செய்து விட்டு காவிரி பூம்பட்டினம்னு ஒரு ஊருக்கு வந்தாங்க. சாமி அங்க கூப்பிட்டு வந்தார். யார? குபேரரை கூப்பிட்டு வந்தார். ஆஹா, சிலு 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 சிலுன்னு காத்து வருதே, ஒரு 2 நாள் இங்க தங்குனா எப்படி இருக்கும் அப்படின்னாரு. இது ஒரு ஏதாவது தப்பு இருக்கா? ஏதாவது தப்பு இருக்கா? பக்கத்துல சாமி வந்தாரு. எப்பா நினைச்சியா அப்படின்னாரு. ஆமா சாமி நினைச்சேன் சாமி அப்படின்னாரு. அப்ப இங்கேயே பிறந்து இறந்து வா அப்படின்ட்டாரு. யாரா? குபேரன். எங்கேயும் போய் இப்படி தங்கலாம், ஏசியில படுத்திருக்கலாம் அப்படின்லாம் தயவு செய்து என்ன செய்யாதீங்க. நீங்க எதை நினைச்சாலும் அதுக்கு ஒரு பிறப்பு வரும். அதனால உங்க நினைப்பு எங்க வைக்கணும்? சிவபெருமான்ட்ட வைக்கணும். ஒவ்வொரு நினைப்புக்கும் ஒரு பிறப்பு. அதனாலதான் மனம் வாக்கு காயம் ஆணிடத்தைந்தும் அரண்பணிக்காக ஒன்றும் வானிடத்தவரும் மண்மேல் வந்த அரண்தனை அச்சிப்பர் ஊனிடத்து உடலும் ஊமறிகதை ஒன்றும் புணரார் வந்தோன்னு யாரு சொல்றா? சுயாதித்யார் என்ற நூல் நமக்கு சொல்றோம். அப்ப மனத்தையும் வாக்கையும் காயத்தையும் சிவபெருமானுக்கு பயன்படுத்தணும். குபேரா நினைச்சிட்டியாப்பா அப்படின்னு. ஆமா சாமி நினைச்சிட்டேன், இங்கேயே பிறந்தியா இருந்து வாப்பா அப்படின்னாரு. சாமி அடியனை தக்க நேரத்துல அதை அடுத்தாட்கொள்ளணும்னாரு. உடனே சிவபெருமானுக்கு தடுத்தாட்கொண்டாரு. குபேரர் வந்தாரா?
சிவபெருமானே பட்டினத்தாருக்கு பாருங்க, சிவபெருமானே குழந்தையா வந்தாரு. யாருக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு. பட்டினத்தாருக்கு சாமி குழந்தைய வந்து கொஞ்ச காலம் வாழ்ந்தார் அவர் கூட. எவ்வளவு பெரிய சிறப்பு. கொஞ்ச காலம் கூட இருந்தாரு சாமி. அவருக்கு பக்குவம் வர்றதுக்கு தான் அந்த எருவு ரொட்டியை கொண்டு வந்து அதை கீழே உடைச்சு, அதுக்கப்புறம் அது நவரத்தினங்கள்லாம் தெரிந்து, அதுக்கப்புறம் அவர் ஒரு ஓலையில காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கேங்கிற அந்த ஒரு உபதேசம் தான். அதுல உண்ட இடுப்புல கெட்டினவர் தான். அப்ப அரசருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு செல்வந்தர். ஏற்கனவே இங்க குபேரர் இருந்தாரா, அரசருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு செல்வம் இருந்தும் அத்தனை ஒரு செகண்ட்ல உதறி தள்ளிட்டு இடுப்புல துண்டை கட்டிட்டு வெளியில வந்துட்டார். அந்த ஒரு உபதேசம். இப்ப அந்த ஒரு வார்த்தையை எத்தனை பேர் சொற்பொழிவு பேசிப்பாங்க. யாராவது துண்டை கட்டி இடுப்பு கட்டி வர சொல்லணும். ஏன் அடியில பேசிக்கிட்டு இருக்கேன், துண்டை கட்டி போயிட்டலாம் இல்லையே. அது ஒருத்தங்களுக்கு உரைச்சிடும். இப்ப ஞானிகளுக்கெல்லாம் உரைச்சிடும். இப்ப நான் திண்டை கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, வீட்டுல எல்லாம் கம்பு எடுத்துட்டு பின்னாடியே வருவாங்க. வீட்டுல குழந்தைகள் இருக்கு, எத்தனை பேர் இருக்கும், நீ துண்டை கட்டி நீ வாட்டு கிளம்பிட்ட, உனக்கு இன்னும் காலம் கிடைக்கியா அப்படின்றாங்க. சில பேருக்கு ஒரு உபதேசம். அருணைநாதருக்கு ஒரே உபதேசம், நானும் ஒரு பெண் தான் அப்படின்னாங்க அவங்க அக்கா. அதே அப்படி டக்குன்னு ஆகிட்டாரு. உடனே நேர கோபுரத்தின் உச்சிக்கு போனாரு. மேல முருகான்னு ஒழுந்தாரு. முருகப்பெருமான் தடுத்தாரு. அந்த ஒரு உபதேசம், ஒரு வார்த்தை வந்து அவங்க மாத்திரும் யாரா ஞானிகளை. இப்ப நம்மளும் யாராவது சுருக்குன்னு ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம், கோபப்பட்டு போயா முகத்துல நான் முடிக்கவே மாட்டேன் அப்படின்னு திருவிழா. அது மாதிரி ஞானிகள் அந்த ஒரு சொல்லு வந்து இனிமே அந்த தவறு செய்யக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க, உடனே அதுக்கப்புறம் அந்த ஒரு வாசகத்தை சொன்னதும் அப்படியே இடுப்புல துண்டை கட்டிட்டு வந்தாரு. அவர் கூட சேந்தனார்னு ஒருத்தர் இருந்தாரு, நம்ம திருவிசை ஏற்றினார் பாருங்க சேந்தனார், அவர் கூட வர்றாரு. அவர் வந்து கணக்கப்பிள்ளை. யாரோட கணக்கப்பிள்ளை? பட்டினத்தாரோட கணக்கப்பிள்ளை. சாமி நீ ஏடு துண்டை இடுப்பு கட்டி போயிட்டீங்க, இந்த 13 கோடி சொத்தை என்ன செய்ய, பூரா குப்பையில ஓடி அப்படின்னாராம். அப்படி அவர் சொன்ன மாதிரி குப்பையில தூக்கி போட்டாராம். வேற யாரும் அப்படி போட மாட்டாங்க. அவர் போட்டாரு. உடனே அரசர் தூக்கி உள்ள ஜெயில தூக்கி வச்சுட்டாரு. இதை ஒரு நாள் அவர் கேள்விப்பட்டு அப்படி விநாயகர் பெருமானை தியானம் செய்தார். விநாயகர் பெருமான் அந்த சிறையை உடைத்தாராம். சேந்தனாருடைய வச்சிருந்தாங்க பாருங்க, அந்த சிறையை உடைத்து சேந்தனார் அதுக்கப்புறம் வெளியில வந்து சிதம்பரத்துல விறகு வெட்டி பிழைத்து கொண்டிருந்தார். யாரு? சேந்தனார். அவருக்கு தான் சிவபெருமான் வந்து அந்த வெந்த சோரை சிவபெருமானை விரும்பி சாப்பிட்டாரு. யார்கிட்ட? சேந்தனார். இது சேந்தனார் செய்த செயல்னே சொல்றாரு. யாரு சார்? கரெக்டா சொல்றாங்க. சேந்தனார் தான் பல்லாண்டு பாடின திருப்பல்லாண்டு. அவர் பாடினதுக்கு அப்புறம் தான் தேரு, முதல்ல தேர் நகலாம இருந்தது. சேந்தனார் வந்தாதான் தேர் நகரும் சாமி அசைவதாக சொல்றாரு. உடனே சேந்தனார் போய் கூப்பிட்டு வந்தாங்க. அவர் ஒண்ணுமே செய்யல. மண்ணுக தில்லை மலர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின்சை மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்ன நடை மடவாள் உமைக்கோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தருக்கு பல்லாண்டு கூடுதுமே. அப்படி ஒரு 13 பாட்டு பாடினாரு. அந்த பாட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆனந்த பேரு ராகத்துல பாடணும்னு வச்சுக்கோங்க, இல்லாத மகிழ்ச்சியா இருக்கும். அந்த பாட்டை திரு பல்லாண்டெல்லாம் ஆனந்த பேரு ராகத்துல பாடணும். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாளுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆளிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம் பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுவே அப்படின்னு அந்த இது ஒரு வித்தியாசமா அந்த இழுத்து பாடும்போது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஆனந்த பெயரம் பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே அப்படின்னு இழுதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஆனந்த பெயரம் அந்த ராகத்துல படிச்சோம்னா நம்ம இந்த பல்லாண்டு முழுவதும் படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி பாடினாரு. தேரு யாரும் கைப்பிடிச்சு இழுக்கவே இல்லையா, அதுவா தானா சுற்றி வந்து நிலையை வந்து சேர்ந்ததான் சிதம்பரத்துல. இப்ப நாங்க எல்லாம் போயிருந்தோம் சிதம்பரம் தேரோட்டத்துக்கு. நாங்க சும்மா ஒரு கை தான் பிடிச்சோம்.
அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த கூட்டத்துல எல்லாருமே எடுத்துட்டாங்க. நாங்க சும்மா வேற கைதான் பிடிச்சோம். அப்படி கூட சேர்ந்து போயிட்டே இருந்தோம். சரி ரைட்டு. அதுல இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புல்டோசர் பின்னாடி வச்சு தட்டுறது, தேரை நகட்டுறதுக்கு பின்னாடி அவங்களும் ஒரு ஒரு இது கொடுக்குறாங்க. அந்த காலத்துல நம்ம புல்டோசர் எல்லாம் கிடையாது. தேரை மாச கணக்கா இழுப்பாங்க. ஒரு நாளைக்கு கொஞ்சம் இங்க இருந்து இந்த அவ்வளவு தொழில் தான் வரும். அதுக்கு முன்னாலும் போகாது. தேரு கையில தான் இழுக்கணும். கயிறு கட்டி கயிறுல தான் இருக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துல நம்ம தேர் வந்துருது. சிறுத்தூர் தேர் மாதிரி வேற எந்த ஊர்லயும் இப்படி கிடையாது. நம்ம ஊர்ல தான் 1 மணி நேரத்துல சுத்தி வருது. மத்த எல்லா இடத்துலயுமே ஒரு நாள் முழுக்க சுத்துறாங்க. சிதம்பரத்துல சாயங்காலம் 6-7 மணிக்கு வருது. திருவாரூர்ல 6-7 மணிக்கு தான் அந்த தேர் வருது. நம்ம ஊர்ல 1 மணி நேரத்துல கொண்டு போய் இறக்குறாங்க. அப்படின்னு நிறைய வியாபாரம்லாம் பாதிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா போய் நிப்பாட்டி வைக்கணும். அப்படிதான் ரொம்ப சிறப்பா இருக்கும். முன்னாடிலாம் அப்படி இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளைல இருக்கும்போது ஒரு நாள் சாயங்காலம் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. வந்து எல்லாம் தேர்தலுக்கு வாங்க வாங்க பாத்தீங்களா? அப்பெல்லாம் தேர்தலுக்கு வாங்கன்னா அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப அலௌன்ஸே கிடையாது. பாருங்க, இப்ப முக்கு ஒரு தீவாரணம் மட்டும் காட்டிட்டு இழுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, அப்ப குபேரனையும் சாமி என்ன பண்ணாரு? அவனை மோட்ச அடைய வைக்க வேண்டும் என்று பட்டினத்தாராக பிறக்க வைத்து, அதுக்கப்புறம் அவருக்கு சாமி என்ன பண்ணாரு? மோட்சத்தை தந்தார். எங்க வச்சு மோட்சம் கொடுத்தாரு பட்டினத்தாருக்கு? கரெக்டா சொல்லுங்க. திரு ஒற்றியூர். எல்லாரும் போயிருப்பீங்க. திருவொற்றியூர் போவீங்கல்ல, அங்கதான். ஒற்றியூர் உடைய கோவை. சரி, உடனே நாரதர் போய் நாரதர் கட்டளையிட குபேரர் போய் நேர திருவாரூர் தியாகராஜ பெருமானை போய் சரணாகதி அடைந்தார். உடனே குபேரன் அது நிதிகளின் அருகே அப்போது மாயா நாகங்கள் கொடிய விஷங்களை கக்கி கொண்டு உயிரை இழந்தார். இப்ப சாமி என்ன பண்ணாரு? அப்போது பரமசிவன் அடித்த ஒரு கயிற்றை கொண்டு வந்து குபேரன் அந்நிதிகளின் அருகே வீசினாராம். இப்ப சாமி சொன்னபடி அந்த கயிறை கொண்டு வந்து வீசினார். அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மாயா நாகங்கள் கொடிய விஷத்தை கக்கி கொண்டு உயிரை இழந்தன. அந்த மாயினால சூழப்பட்ட எல்லாமே இவர் புற்றுகளா தெரிஞ்சிச்சுல, இவருடைய நிதிகள் எல்லாம் பாழாயிடுச்சுல, எல்லாம் புற்றுகளா இருந்துச்சா, அத்தனையும் சாமி வந்து என்ன பண்ணாரு? அவர் அளித்த ஒரு கயிற்றை கொடுத்தாராம் குபேரருக்கு. அதை கொடுத்தது எல்லா புற்றுகளும் எல்லாம் மாறிடுச்சு. எல்லாம் விஷத்தை கக்கிக்கிட்டு எல்லாம் அதாவது உயிரை இழந்தது. அம்மாயை ஏவிய குடிலரசன் அக்கயிற்றை கையால் எடுக்கையில் அவனுடைய காலபாசம் போல் அவனது கழுத்தையே சுற்றி கொண்டது. அசுரனும் தன் ஜீவன் இழந்தான். அவனும் என்ன செஞ்சான்? கடைசி உயிரை சிவபெருமான் கொடுத்த அந்த கயிற்றை அவனுடைய அந்த குடிகள் என்கிற அசுரன் கயத்திலையும் போய் சென்று அவனும் உயிரை இழந்தான். அவன் ஏவிய மாயா காரியமாகிய பாம்பு என்ன ஆயிடுச்சு? விஷத்தை கக்கி இறந்தது. கடைசி அந்த குடில் அரசனும் இறந்து மாண்டான். உத்திரத்துக்கு பாலனாகிய தனபதியும் மிக்க களிப்பை அடைந்து, தனபதினா இறந்துதான் குபேரன் களிப்படைந்து ஈசன் கருணையினால் கிடைத்த தன் நவ நிதிகளையும் மீண்டும் பெற்றுக்கொண்டு தன்னுடைய நிதிகளை எல்லாம் யார்கிட்ட பெறான்? சிவபெருமான்கிட்ட இருந்து. அதனாலதான் குபேரனுக்கு செல்வம் அளித்த இல்லை. குபேரன் தான் செல்வம் வச்சிருப்பாரு, அவருக்கு எப்படி அளித்ததுன்னு பார்த்தா ஆரம்பத்திலையும் யாருதான் கொடுத்தா? சிவபெருமான் தான் கொடுத்தாரு. இப்ப இழந்து மறுபடியும் அந்த செல்வத்தை மறுபடியும் யாரு கொடுத்தா? சிவன் தான் கொடுத்தா. கிடைத்த அந்த நவ நிதிகளையும் பெற்றுக்கொண்டு முன்பு போல் உலகை பரிபாலித்து வந்தார் குபேரன் என்று இந்த கதை நமக்கு முடிகின்றது. எது என்ன தெரியுதுன்னா, யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட செல்வம் உடையவராக இருந்தாலும் நாம் என்ன செய்யணும்? சிவபெருமான வழிபாடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு செல்வம் எவ்வளவுதான் சரி, நம்ம கொஞ்சம் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? தானம் தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செல்வம் இருக்கும்போது என்ன செய்யணும்? தானம் தர்மம் செஞ்சுக்கிட்டே இருந்தா நம்மளுடைய நிதிகள் எல்லாம் நம்ம கூட இருக்கும். நம்ம எவ்வளவு செல்வம் சேர்த்துதான் நம்ம கூட இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை விட்டு போயிடும். அதனால இருக்கின்ற செல்வத்தை நம்ம காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? தான தர்மங்கள். அது நம்ம நூல்கள் என்ன சொல்றதுன்னா 2% தான். இப்ப நீங்க 100க்கு ஒரு 2%ஆவது தான தர்மம் செய்யணும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா சார்? 100க்கு 2%. இப்ப 100 ரூபாய் நீங்க சம்பாதிக்கணும்னா 2 ரூபாயாவது என்ன செய்யணும்? தானம் பண்ணணும். உங்களோட முழுவதும் செய்ய கூட செய்யணும். 2 இப்ப நீங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கணும், எவ்வளவு செய்யணும்? 20 ரூபாயா? 2000 ரூபாயா? 20 ரூபா. 20 ரூபா. 20 ரூபாய். அதே நீங்க கூட்டிக்கோங்க. சில பேர் 80,000 சம்பளம் வாங்குவாங்க. ஏன்னா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க 1000 ரூபாய் அப்படி செலவு.
இந்த மாதிரி 2% அதாவது அதுலயும் அடியார்களுக்கு கொஞ்சமாவது கொடுக்கணுமா. அப்பனாதான் நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கு. அதுலயும் மண்ணில் பிறந்தார் பெரும்பெயர் மதிசூடும் அன்னலார் அறியாதவை அமுது செய்வித்தல். அதுலயும் தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றினுள் ஆடிய பெருமான் அவருடைய அடியார்களுக்கு தான் அப்படின்ட்டாரு. நீங்க சேர்த்து வைத்த செல்வம்னா யாருக்கு? சிவனடியார்களுக்கு போய் சேரணும். இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, பூர்த்தி ஆகாது. அடுத்த பிறவிலும் அது தொண்டு தொட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்க அடியார்கள் கொடுக்குற வரைக்கும் பிறவி வந்துகிட்டே தான். இப்ப நம்ம அடியார் எங்க பார்க்க அப்படி கேட்குறீங்களா? அதுக்கு தான் என்ன செய்யணும்னா, நம்ம பிள்ளைகளை அடியாராக ஆக்குங்க, அவங்களுக்கு வீடு ருத்ராட்சம் தரிக்க வைங்க, அவங்களை சிவபெருமான வழிபாடு செய்ய வைங்க, அவங்கள கறி முட்டை சாப்பிட்றதெல்லாம் நிப்பாட்டி வைங்க, அவங்கள அடியாராக்கி அவங்களுக்கு சொல்ல தெளிவு வச்சுட்டு போயிட வேண்டியதானே. நல்ல ஐடியா தானே? நல்ல ஐடியாவா? அதைத்தான் நீங்க செய்யணும். செய்யலைன்னா அது பூர்த்தியாகாது. புரிஞ்சுச்சா? தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றிலுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவண ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்தது. இப்போ உங்க பிள்ளைங்கும் போது உங்க பிள்ளைகளா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. உங்க சொத்தை நீங்க எழுதி வைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. அப்பா என் பிள்ளைக்கு எழுதி வைக்கேன் அப்படின்னு சந்தோஷமா இருக்கும்ல. அப்ப அவங்க அடியாராக்கி நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரும் பேரு கிடைக்கும். புரியுதா? நமக்கு நூல்கள் சொல்றதுனால சொல்றேன். நூல்கள் அப்படிதான் சொல்லியிருக்கு. உங்க செல்வம், நீங்க சேர்த்து வைத்த செல்வம், முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வம் அடியார்களுக்கு பயன்படுத்த வேண்டும். அதுக்கு அடிப்படையிலே கொஞ்சம் கொஞ்சமா தினசரி ஒரு அடியாருக்கு நம்ம கொடுத்துருக்கோமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்றேன், நீ செக் பண்ணி இன்னைக்கு ஏதாவது சிவனடியார்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்கோமா, ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருக்கோமா, ஏதாவது ஒரு லட்டு வாங்கி கொடுத்துருக்கோமா, ஏதாவது ஒரு வடை வாங்கி கொடுத்துருக்கோமா, ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கோமா, இப்படிலாம் யோசிக்கணும். அதான் செய்யணும். அதுல சில பேருக்கு நிறைய பேருக்கு இது பிரசாதம் போறதுக்கு வாய்ப்புலாம் கிடைச்சிருக்கு சாமி திருவிழால. என்ன அடுத்து வரும்போது உங்க திருப்பி அடியார் யாராவது பக்கத்துல இருப்பாங்களா அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க. இந்த மாதிரி செய்யுங்க. ஏதாவது அடியாரில் செஞ்சுக்கிட்டே இருக்கும். சரிதானச்சா? செய்வீங்களா? எப்படியும் செய்யறதுக்கு நாங்க முயற்சி பண்றோங்க, பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சிவா அதுல பாருங்க சொற்பொழி வைக்கும்போது ரொம்ப ஆர்வமா இருக்கு. அந்த சொற்பொழி கேட்டு முடிச்சு நாங்க போறோம் பாருங்க, அந்த ஏரியா தந்தது எங்க கிளை மறந்துடுது. அப்படிங்கிறது இங்க கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு சிவா அப்படின்னு கேட்கும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க பயங்கர வைராக்கியம் இருக்கும். சிவா சொல்லிட்டாரு கடைபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைப்போம். இந்த ஏரியாவை தாண்டினதும் வீட்டை சோறு போக்கணுமே, துணி துவைக்கணுமே அப்படின்னு என்ன பொழுது அதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். மனம் போன போக்கூட நம்ம நினைச்ச கூடாது, போகக்கூடாது. சரி, இதுக்காக உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த திருவாரூர் கேட்டதுன்னா உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரையை நிறைவு செய்ய திருச்சிட்டோம். உனை தினம் தொழுதிலன் உனதியல் வினை உரைத்திலன் பல மலர்கொடு உனதடி இணை உற பணிந்திலன் ஒரு தவம் இளன் உனதருள் மாறா உலத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடுந்திகரம் வளம் வருகிலன் ஒப்பொடுங்குகள் துதி செய்ய விலையிலன் மலை போலே கனைத்தெடும்பகடது விடமிசை வரு கருத்த வெஞ்சிர மரடிதன் உலையிலன் கதித்தடந்தரி கயிறொடு கதை கொடு ஒரு போதே கலக்கரும் ஜெயலொலி வர அழிவுறு கருத்து நைந்து அளமுறு தலைவிகள் கணத்திலன் பய மரமையில் முதுகினில் வருவாயே வினைத்தளந்தனில் அழகுகள் புதி கொள்ள விழுக்குடைந்து மெய் குசை தசிகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுனையாவர் பொறிவேலா மிகுத்த வன்மையில் குயில் வழி அழகிய கொடிச்சு குங்கும மலை புகழுடனரை விரைத்த சந்தன மிகவத புயவரை உடையோனே தினத்தி நெஞ்சதி மறை பொனிமுறை கொடு புனச்சொரிந்தில பொதிய வினவரோடு சினத்தை நிந்தன செய்யும் முனிவரதொட மகிழ்வோனே தெனத்த நந்தன என வழியடி நிறைந்து விட்ட அன்போடு வருகிய பொழுதுகள் திருப்பரங்கேரி தனில் உரை சரவண பெருமானே கைலாய பரம்பரை சிவஞான போது நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாயும் வேகண்டான் சந்ததிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி குயிலாரும் புயல் திருவாவூர் தெரிவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடியன் திருமரபன் ஈடூடி தலைக மாதம் பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்த அருணறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய உதவும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னல் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாதிவைக மலிவலம் சுரக்க மன்னன் கோன்வரை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வெல்வல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நேடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே நாருடைய சிவனையை போற்றி.
வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம், ஏகாம்பரம், ஆரூரா, தியாகேசம். யாராவது யாராவது சார். ஓகே.